அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறேன், அது ஓகே. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தோட விளக்கம் இது நம்ம பீப்புளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் ஆனால் இன்னொரு ஆழமாக ஒரு பாயிண்ட்டு மிஸ் பண்ணுற பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இந்த கிங்டம் ஆஃப் காட்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி வித் வேர்டு. எவ்வளோ பேருக்கு புரியுது இந்த ஒரு வார்த்தை மட்டும்? இந்த கிங்டம் ஆஃப் அர்த் எதில் தெரியுமா வேலை செய்யுது? அர்த்து வந்து பணத்தில் வேலை செய்யுது. கிங்டம் ஆஃப் காட் வந்து எதில் வேலை செய்யுது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எய்தர் நீ பணம் இல்லைன்னா கடவுள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ வேலைக்கு போகாதன்னு சொல்ல வரல. அவர் உன் ஹோல்டு எதில் தான் இருக்க முடியும்? ஏதாவது ஒன்றில் தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க நீங்கள் எது கீழே இருக்கீங்க? இப்போ கிங்டம் ஆஃப் காட்ல இருக்கிறீங்க. உங்கள் ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் என்னது? வார்த்தை. அப்போது வார்த்தைன்னு தெரிஞ்ச நீங்கள் அதை ஏடிஎம்லேருந்து எடுக்கிறது கரெக்டாக தெரியணுமா? அதை தான் அவர் சொல்லித்தர போகிறாரு இன்றைக்கி உங்களுக்கு. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு எல்லாருக்கும் 2000 ரூபா. இப்போ என்ன சொல்லி கொடுக்க போகிறாருன்னா, எப்படி எடுக்கிறதுன்னு. இது எடுக்க தெரியாமல் போகிறவன் என்ன ஆயிடுவான்? இப்படி தாங்க போன பொங்கலில் சொன்னார் அவர். இப்படி தாங்க அன்னைக்கு சொன்னார் 6000 கிடைக்கலன்றோம். நம்ம புரிஞ்சா இல்லையா? ஆண்டவர் எப்படி பண்ணிட்டார்னா எல்லாமே சிஸ்டமாக்கி வச்சுருக்காரு இந்த உலகத்தில். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இயேசு நெருக்கப்பட்டு போகிறாரு க்ரௌடில். ஒரு 1000கணக்கான பீப்புள் நெருக்கிறாங்க இயேசுவை. ஒரு பொண்ணு சுகம் வாங்கிட்டு போயிடுச்சு. அந்த எஜ்ஜில் போய் தொட்டுட்டு இயேசுவோட ஹெம் ஆஃப் த கார்மெண்ட்டை தொட்டுட்டு ஹீலிங். இவரே யார் என்ன தொட்டதுன்னு கேட்குறாரு. ஹீலிங் அவர்கிட்டருந்து புறப்பட்டு போச்சான். இப்போ கூட மற்றவன்லாம் இருந்தான்ல, அவன் என்ன நினைப்பான்? காலையிலேருந்து நின்றுட்டு இருந்தான்ப்பா, நான் காலையிலேருந்து காத்துரு பசி பட்னியோடு நின்றுட்டு சுகம் கிடைக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு மட்டும் பர்மிஷனே கேட்காம வாங்கிட்டு போயிடுச்சு. ஃபேத்து லாவாக வேலை செய்தாங்க. கல் மேலே தூக்கி போட்டால் கீழே உழுகிறதுக்கு என்ன ஆகும்? உழுகுமா உழுகாதா? செட் பண்ணி வச்சுருக்கா இந்த லா ஆஃப் கிராவிட்டி. அது மாதிரி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு பிரின்சிபலை செட் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்தில் கிங்டம் ஆஃப் எர்த்தில் கிங்டம் ஆஃப் காட் ஆப்ரேஷனில் ஆக்டிவேட் பண்ணி என்னை விசுவாசிக்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் வேலை செய்யும்ட்டு போயிட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அதை கரெக்டாக இந்த சிஸ்டம் பண்ணுறவங்களுக்கு ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அப்போது இன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, வேர்டில் தான் ஆப்ரேட் ஆகுது உங்கள் கிங்டம் எதில் ஆப்ரேட் ஆகுது? வேர்டில். ஆனால் அந்த வேர்டு என்னான்ட்டார் தெரியுமா? இன்றைக்கி பைபிள் லூக் 8:11 என்ன போட்டிருக்குன்னா, த சீட் இஸ் த. இப்போ அவரை பாருங்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த கிங்டம் எதில் வேலை செய்யும்ட்டாரு? பணம் இல்லைப்பா, எதில்? வார்த்தையில் தான். என்கிட்ட இருந்து எதாவது நீ வாங்க முடியும். இந்த உலகத்தில் காசு இருந்தால் வாங்கலாம். என்கிட்ட நீ எதாவது வாங்கணும்னா வார்த்தையை வச்சு தான் வாங்க முடியும். ஆனால் அந்த வார்த்தை என்னான்ட்டாரு? எதுக்கு ஒப்பிட்டாரு? சீடு. வார்த்தைனா என்னன்ட்டாரு? விதை என்னது? என்னன்றாரு? வார்த்தையில் வேலை செய்யும். ஆனால் அந்த வார்த்தை என்னப்பா? விதை. அவ்வளோதான் அப்படின்ட்டார். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டே வர்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆனால் அதில் விளக்குறேன். ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேரபிள் சொல்கிறாரு. அதுக்கான விளக்கத்தை சீஷர்களுக்கு தனியாக சொல்கிறாரு. பாருங்கள், அதில் அந்த ஊமையின் கருத்தாவது விதை வசனம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விதை என்னது? வசனம் என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனம் விதை மாதிரி மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ தீபாவளிக்கு எவ்வளோ பேர் பட்டாசுலாம் வெடிச்சிங்களா? எவ்வளோ பேர் வந்து பிஜிலி பட்டாசை வந்துட்டு இந்த வெங்காய வெடி மாதிரி எவ்வளோ பேர் வெடிச்சிங்க? பிஜிலி வெடியை எவ்வளோ பேர் வந்து இந்த வெங்காய வெடியை போய் பற்ற வச்சிங்க? எவ்வளோ பேர் கண்ணில் போடுறத வந்துட்டு எடுத்து கம்பி மத்தாப்பை போய் பற்ற வச்சிங்க? எவ்வளோ பேர் கம்பி மத்தாப்பை போய் ஊதுபத்தியில் பற்ற வச்சிங்க? பார்த்தீங்களா? யாராவது மாற்றி வைக்கிறீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா? அதுக்கு கிடையாது. இப்போ நம்ம பிலீவர் மட்டும் என்னன்னா, கம்பி மத்தாப்பு கையில் கொடுத்துட்டேன் எல்லார் கையிலையும். அங்கே வந்து ஒருத்தன் ஊதுபத்தியில் வந்து பிஜிலி வெடிக்கிறது பார்த்துட்டான். எடுத்துகிட்டு போய் ஊதுபத்தியில் வச்சுட்டு வெடிக்கல. என்ன பண்ணியாச்சு? இப்போ வேலை செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் என்ன உங்களுக்கு கிருபைன்னு சொல்லட்டுமா? எனக்கும் உங்களுக்கும் நேரோ டவுன் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி தராரு உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இருந்துச்சுன்னா நம்ம பட்டாசு கூட ஃபெயில் ஆகும், கர்த்தரோட வார்த்தை ஃபெயில் ஆகாது. எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ பாருங்கள், அவர் என்ன சொல்லிட்டாரு? தேவனுடைய வசனம் ஆப்ஷன் கொடுத்துருக்காரா? டைரக்ட் ஒரே ஆப்ஷன் தான். என்னது? விதை. அவ்வளோதான், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது என்னது? வசனம்.
இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஃபெயில் ஆகுது இல்லை. இப்போ நான் எவ்வளோ ஆப்ஷன் சொன்னேன், ஊதுபத்தி எடுத்துகிட்டு போய் அதை பற்ற வைக்கிறது, இதை போய் இப்படின்னு சொன்ன மாதிரி அவர் இப்போ அந்த விதையை வச்சு சொல்கிறாரு. நிறைய பேருக்கு வேலை செய்யாமல் போயிருக்கும், எனக்கும் வேலை செய்யாமல் போயிருக்கு. எது? ஒரு சில வாக்கு தத்துவம் பாருங்கள். நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கிறோன்னு வைங்க, ஊதுபத்தியும் கம்பி மத்தாப்பும் வச்சுட்டு, ஆண்டவர் என்ன சொல்லுவார் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊதுபத்தியும் மத்தாப்பும் கையில் பிடிச்சிட்டு ஜபம் பண்ணிருக்கீங்க. இப்போ ரோட்டில் வரான் வந்து பார்க்குறான், என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? ஜபிச்சு எதுக்கு? இந்த ஊதுபத்தியில் பற்ற வச்சா எவ்வளோ நாளும் பற்ற மாட்டேங்குது, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னாரு கர்த்தர், வாய்க்க மாட்டேங்குது. சொல்லுங்கள், புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு? இப்படி தான் பல்லாயிரக்கணக்கான ஜபங்கள் நடக்குதான். புரியுதா உங்களுக்கு? நீ செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சால் காரியம் வாய்க்கும். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ இதுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இப்போ இந்த ஊதுபத்தி இல்லைப்பா, இதை போய் கேண்டில் தான் பற்ற வைக்கணுன்றதுக்கு என்ன வேணும்? நாலேஜ், விஸ்டம், அறிவு. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகறாங்க. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன கொடுத்துட்ருக்காரு தெரியுமா? ஒரு அறிவை கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம மாற்றி மாற்றி பற்ற வச்சிட்றோமா. அது மாதிரி இந்த விதையை மிஸ்ஹேண்டில் பண்ணுறோமா நம்ம எல்லாரும். அதை தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசவனானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து. ஆப்ஷன் 1 நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வெங்காய வெடியை போய் ஊதுபத்தியில் பற்ற வைக்கிற மாதிரி இவர் ஒரு ஆப்ஷன் சொல்கிறார். ஒரு சில பேர் ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் இப்போ வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க உட்காந்து? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கேட்டுட்ருக்கிறீங்க. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இப்போ இந்த ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா, மத்தாப்பும் இருக்குது, கேண்டிலும் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, இவன் வெடிக்கக்கூடாதுன்னு நினச்சா கேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டா முடிஞ்சா இல்லையா? பிசாஸ் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வசனத்தை ஒருத்தங்க கேட்ட உடனே ஆண்டவர் வருவாரா, பிசாஸ் வருதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் மெனக்கட்டு வரானான், ட்ராவல் பண்ணி வரானான் உங்களை தேடி வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுறான். அப்போனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தை எடுத்து போடுறதுக்கு பதிலாக அவனை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல, கை கால் உடச்சி போடலாம்ல. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவனை ஏதாவது பண்ணி விடலாம்ல. அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான், அவன் எங்கே கை வைக்கிறான்? நான் கேட்குறேன், வசனத்தை விட்டுருப்பா, நீ ஆளை ஏதாவது பண்ணிவிடு. பாருங்கள், அந்த பூமி எப்படி இருந்தாலும் அந்த விதை மட்டும் உள்ளேயே இருந்துச்சுன்னு வைங்களேன், அது அந்த பூமி எப்படி இருந்தாலும் வெளில வந்துடும். அப்போ அவன் என்ன செய்ய பார்க்குறான்? அவனை விட்டுறான், வசனத்தை மட்டும் எடுத்து போட பார்க்குறான். புரியுதா இல்லையா? பாருங்கள், இப்படி ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டே போகிறாரு, இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்ன பண்ணுறான், அதை வந்து எடுத்து போட்டுறான். இதுதான் நடக்குது. ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவ்வசனத்தை அவன் வந்து ஏன் எடுத்து போட பார்க்குறான்? வேறு எதுவும் பண்ணல. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன் இது முக்கியன்றதை நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்து வச்சுட்டா போதும். உங்கள் பசங்க வந்து மொபைல் தொடக்கூடாது. என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? பெரும்பாலும் சார்ஜ் இல்லாமல் ஷட் டவுன் பண்ணுறீங்களா, இல்லை பாஸ்வேர்டை மட்டும் மாற்றுறீங்களா? எவ்வளோ கரெக்டாக இருக்கீங்க பாருங்கள். கரெக்டாக இல்லையா? இல்லை, இவன் எடுக்கிறான்ட்டு மொபைலை கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடுறீங்களா? உங்களுக்கும் தெரியாத மாதிரி பண்ணலாம் தானே? அப்படியும் அவன் எடுக்க விடாமறதுக்கு இவ்வளோ வேலைகள் பண்ணலாம்ல. நான் போய் தினேஷ் வீட்டில் வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துடலாம்ல. ஃப்ராங்க் மொபைல் எடுக்கிறான்னு. ஆனால் என்ன பண்ணுவோம்? பாஸ்வேர்டு மாத்திரம். அப்போது பிசஸ். அப்போ நம்ம பசங்க எது கண்டுபிடிக்க பார்க்குறாங்க அதிகமாக? இப்போது அவனுக்கு எதில் உஷாராக இருப்பானுங்க, என்ன போடுறாரு அப்படின்னு பார்ப்பானுங்க. அது மாதிரி பிசாஸ் என்ன தெரிஞ்சிருக்கான்னா, வார்த்தை தான்ப்பா இங்கே உட்காந்துருக்காங்கல்ல சேரில், இவங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணோன்னா அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டாம், வார்த்தையில் மட்டும்தான் நம்ம கை வைக்கணும். அவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது? வார்த்தையை மட்டும் பிடிச்சா போதும், மற்றதெல்லாம் நடந்துரும்ன்ற அறிவு ஏன் நமக்கு புரியுது? எவ்வளோ பேருக்கு புரியுது? அவனை ஜெபிக்க விடாமல் பண்ணிச்சா? பிசாசானவன் வந்து அவனை ஜெபிக்க விடாமல் செய்தான், விசுவாசிக்காமல் செய்தான், கஷ்டத்தை கொடுத்தான், நஷ்டத்தை கொடுத்தான். என்ன பண்ணுறான்? அவன் வந்து வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுது? அது என்னதுப்பா? அவன் என்ன பண்ணுறான்? நல்லா புரிஞ்சுக்குங்க.
அதை வந்து என்ன பண்ணிடுறான், விட்டா என்ன ஆகிடும், அப்போ வளர்ந்துடும். அவனுக்கு அப்போ எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்காந்து எவ்வளோ ஆயிரம் பேர் வார்த்தையை கேட்க முடியும்? இது என்ன நடக்குது அப்பங்க? அவன் வந்து ஒன்று தான் பண்ணுவானான், இண்டிவிஜுவலாக வருவானான். ஒவ்வொருத்தர் காதுலேயும் வந்து என்ன சோதனை கொடுப்பானு தெரியுமா? டிட் காட் ரியலி சே தட்? சுகமாவன்னா சொன்னாங்க, நீ செழிப்பேன்னா சொன்னாங்க, இது ஆச்சா உனக்கு? நல்லா யோசிச்சு பாரு. அவன் வேறு எதுவும் பண்ண மாட்டான்னு ஹீ வில் டிசீவான். ஆதாமேவால் அவன் என்ன பண்ணான்? டிசீவ். எதை பண்ணான் தெரியுமா? கர்த்தர் இப்படி சொன்னாரா, இதை தான் கேட்குறான். அவன் எங்கே கை வைக்கிறான்? போய் வார்த்தையில் மட்டும்தான் கை வைக்கிறான். அவன் வேலை என்ன தெரியுமா? நீ ப்ரீச் பண்ணுறியாப்பா, நான் என்ன பண்ணுறேன்? வார்த்தை இருந்துட்டா மட்டும் போதும், அது வளர்ந்துரும்னு பிசாசுக்கு தெரியுது. அவன் வந்து உங்களை குழப்பல, அவன் வார்த்தையை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறான். ஒருத்தன் கேட்குறான், அது வந்து என்ன பண்ண பார்க்குது? எடுத்து போட பார்க்குது. இது கேண்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது என்ன ஆகுது பாருங்க, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே அல்லேலூயா ஆமென் கை தட்டுவோங்க பாருங்க நம்மெல்லாம். ஆமென். வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிற செகண்ட் டைப் ஆஃப் மெத்தட். கேட்கும்போது நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுறோம். எவ்வளோ பேர் சந்தோஷமே பட மாட்டீங்க? எல்லாருமே சந்தோஷப்படுறீங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான காரியங்க. வேர் கொள்ளாதபடியினாலே அப்படின்னா இப்போ வேர் படுறதுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் வேர் படுறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. பாருங்கள், கொஞ்ச காலம் மாத்திரம் அவன் என்ன பண்ணிட்டான்னா விசுவாசித்தானா. அப்புறம் என்ன ஆயிட்டானா? சோதனை காலத்தில் பின்வாங்கி போயிட்டானா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் விட்டுருங்க, உங்களுக்கு தெளிவு. அது உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. நான் அது ஏன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் விட்டுருங்க. செகண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு கவனிங்க. கேட்கும்போது சந்தோஷத்துடன் எவ்வளோ பேர் சந்தோஷமாக வரீங்க? சந்தோஷமாக வரீங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால், வேர் பிடிக்கிறது இல்லையா? புரிஞ்சா? இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்? எனக்கு வேர் பிடிக்கணும் ஆண்டவரேன்னு கேட்குறேன். நான் வேர் பிடிச்சா தான் என்ன ஆகும்னா சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், செழிப்பு வரும், அந்த ப்ராமிஸ் வேலை செய்யும். வேர் பிடிக்கலனா வந்துடுமா? அப்போ மெயினாக நம்ம என்னங்கிறோம்? வேர் பிடிக்கிறதுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, என் வசனம் பலன் தரணும், வாக்குத்தத்தம் பலன் தரணும்னா வேர் பிடிக்கணும். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ஆனால் இங்கே என்ன ஆகுது? வேர் கொள்ளாதபடினால். எவ்வளோ பேருக்கு வேர் கொள்ளாமல் போயிருக்குது? தைரியமாக சொல்லுங்கள். எனக்கு போயிருக்குது. ஆனால் எனக்கு சொன்ன உடனே இப்போ நான் என்ன ஆகிட்டேன்? இப்போது எனக்கு இப்போ விவரம் வந்திருக்குது, அது எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். பாருங்கள், வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் என்ன ஆயிடுச்சு? வாடி போயிடுச்சு. அது இப்போ நான் என்ன கேட்குறேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறாருன்னா எப்படி வேர் கொள்வது. எவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சுக்கணும், எப்படி வேர் கொள்றதுன்னு. இப்போ வேர் கொள்வது எப்படி தெரியுமா? ஒரு விதை, அதாவது இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தம், பை ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல்டு. இப்போ எனக்கு வலி, உடம்புல ஒரு இடத்துல வலி. இப்போ ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? விதை எடுக்கிறேன் நான். இப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள், வசனம் என்ன போட்டிருக்கு? பை ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல். இது என்னது? விதை. விதை விதை இது விதை. இப்போ என் வீட்டு முன்னாடி போடணுன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா, மரத்துக்கு போட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபென்ஸ் போடுறோம், இதெல்லாம் போடுறோம். ஏன்? வேர் பிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கேர் பண்ணுறதில்ல. இப்போ நமக்கு வார்த்தை வேர் பிடிக்கணுமா? வேர் பிடிச்சிட்டா என்ன ஆகும்? அப்போ நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஹீலிங் வந்துடும், ப்ராஸ்பரிட்டி வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனால் இப்போ வேர் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா தெரியுமா? இங்கே பாருங்கள், ஏன் வேர் பிடிக்கல தெரியுமா இவங்களுக்கு? கொஞ்ச காலம் மாத்திரம் அதை பிடிச்சிக்கிட்டாங்களாம். அதனால் என்னன்னா, பீப்புள் தப்பாக புரிஞ்சுருக்காங்க விதை பிரின்சிபல். இப்போ நான் விதையே கேட்குறேன், நல்லா அது கொஞ்சம் விளக்குனா தான் உங்களுக்கு புரியும். சட்டியில் இன்றைக்கி போய் போட்டுருங்க ஒரு விதை, நாளைக்கு வெளியில் தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள் தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள் தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள் தெரியுமா? அதுதான் அந்த விதை தான் உங்கள் ஹீலிங். அதுக்கு அடுத்த நாள் தெரியுமா? தெரியாது. அப்புறமா தானே அது முளைச்சி வெளியில் வரும். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? ஹீலிங்கை பற்றி நான் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இப்போ எனக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் இருக்குது, பை ஸ்ட்ரைப்ஸ் யூ ஆர் ஹீல்டுன்னு இப்போ நான் இங்கே ப்ரேயர் பண்ணி அனுப்புகிறேன், வார்த்தையை கொடுத்துட்டு போகிறீங்க.
எப்படி இமேஜின் பண்ணுன்னா விதையாக தான் இமேஜின் பண்ணும் இந்த வார்த்தையை. சட்டிக்குள்ளே இப்போ போட்டிருக்கு. தூங்கி எழுந்திரிச்சா வலி, மத்தியானம் வலி, சாயந்தரம் வலி, அதுக்கு அடுத்த நாள் வலி. இப்போ என்ன பண்ணுவோன்னு சொல்லுங்கள்? 3வது நாள் என்னடா கை ஒரு மாதிரி வச்சுருக்க ஃப்ரெண்டு, வலி இன்னும் சரியாகலையா? இல்லை வலி இருக்கு. நீ வாயில் அறிக்கை கூட பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். வலி இருக்குன்னு சொல்லு, நோ ப்ராப்ளம். ஆனால் எது முக்கியம்? இருதயம். 4வது நாள் வலி, 5வது நாள் வலி. இப்போ என்ன ஆயிரும் சொல்லுங்கள்? இருக்கா வலி? அதுதான். அடுத்த வாரம் அதுக்குள்ளே சண்டே வந்துடும். நான் இங்கே நின்று பை ஸ்ட்ரைப்ஸ். எப்படி நீங்கள் அந்த விதையை பார்க்குறீங்களோ எப்படி பார்க்கணுமாமா? அந்த சட்டியில் போட்ட மாதிரி தான் இதை பார்க்கணுமா? ஆனால் நீ அந்த குறிப்பிட்ட டியூரேஷன் மட்டும், இது விதை. எப்படி? இது விதை. கண்ணுக்கு தெரியாதுப்பா, ஃபீல் பண்ண முடியாதுப்பா, பெயின் ரெசிஸ்ட்ப்பா, கட்டி கண்ணுக்கு தெரியுதுப்பா, வீக்கம் தெரியுதுப்பா, நடக்க முடியலப்பா, ஏந்திரிக்க முடியலப்பா. எஸ், அத்தனையும் என்னது? உண்மையா பொய்யா? அதெல்லாம் அது சட்டி. ஆனால் உள்ளே என்ன போட்டிருக்கேன் நான்? விதை. நான் இப்போ என்ன சொல்லணும்? வலி. எஸ், ஆனால் விதை உள்ளே இருக்குது. வலி, விதை உள்ளே இருக்குது. வலி, விதை உள்ளே இருக்குது. திடீர்னு ஒரு 8வது நாள் தூங்கி எழுந்திரிச்சா காணோம். எவ்வளோ பேர் செடியில் திடீர்னு துளிர் பார்த்துருக்குறீங்க? எவ்வளோ பேர் இல்லைங்க நான் பார்த்தேன் கிராஃபிக்ஸில் அப்படியே வளர்ந்து வந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா இங்கே மாதிரி துளிர் இருக்கு. எவ்வளோ பேர் அப்படி சொல்லியிருக்கிறீங்க? சுகம் அப்படி தான் வரும், ஆரோக்கியம் அப்படி தான் வரும். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு கொஞ்ச காலம்தான் நிற்கிறோமா. எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்போ ப்ராஸ்பரிட்டி பற்றி, இப்போது கடன் பிரச்சனைக்கு வந்து ஒருத்தங்க நின்றுக்கிறீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். Philippians 4:19 படி போ. கர்த்தர் உன் மெய்ப்பராக இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைவதில்லைன்ட்டு அனுப்பிச்சி விட்டேன். வெளியில் போனவொன்னு ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள், டெனங்கன்னு, நீ இந்த இஎம்ஐ கட்டலன்னு. உடனே ஒரு அவன் வேலை என்னது? அவன் வேலை என்ன? நெருக்கத்தை கொடுக்கறது தான். உங்கள் வேலை என்ன தெரியுமா? எப்பா அது உள்ளே போட்டிருக்குப்பா, மை காட்ஸ் வேர்ட் இஸ் சீடு அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கவன் எப்படி இருப்பான்னா, வெளியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இப்போ உள்ளே ஒன்று இருக்குது. எவ்வளோ பேருக்கு அது விளங்குது? வேர்டு என்னவா? அவ்வளோதான். இன்றைக்கி மைண்டில் சீல் பண்ணிடுங்க. வேர்டுன்னா என்னது? சீடுப்பா. இன்றைக்கி பண தேவை, உங்களுக்கு பிரச்சனை, பண தேவைக்காக இன்றைக்கி ஒரு வார்த்தை வாங்கிட்டீங்கன்னா பிசாசு ஷுவராக அதுக்கான எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் காட்டுவான். ஆனால் உனக்கு ஒரே ஒரு அறிவு மட்டும் இருக்கணும். என்னன்னு? சட்டிக்குள்ளே ஒன்று இருக்குது. இப்போ என்ன குழப்பம் தெரியுமா பிசாசு? என்னப்பா வார்த்தை இப்போ தான் வாங்கினேன், இவ்வளோ பிரச்சனை வருது. எவ்வளோ பேர் இந்த அனுபவம் அனுபவிச்சிருக்கிறீங்க? சொல்ல மாட்டிங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? உங்கள் டியூரேஷனை நீங்களாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வைப்பான் பிசாசு. என்ன தெரியுமா? அவனா சொல்லுவான். என்ன சொல்லுவான்னு சொல்லட்டுமா? இன்றைக்கி இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சிவராஜ் பிரதர் என்கிட்ட ப்ரேயர் பண்ண வராரு, கை வலின்னு. இப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வெளில போனோன்னு என்ன தெரியுமா சொல்லுவான்? அவனே 2 நாளாக காணாமல் போயிரும் பாரு அப்படின்பான். அப்போ நீ என்ன தெரியுமா சொல்லணும்? எனக்கு டியூரேஷன் பிரச்சனை கிடையாது, விதை போட்டாச்சு. எவ்வளோ பேருக்கு புரியுது? அவன் தான் அது சொல்கிறதே. 2 நாள் நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் போனோன்னு மாறிட்ட ஃபோன் கை வலி இருந்துச்சு, பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டார். 3வது நாள் நீங்கள் தானே அந்த டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணது. யாருன்னா அவன் பண்ணியிருக்கிறான். 4வது நாள், 5வது நாள். என்னன்னா விதை வேலை செய்யாமல் போகிற டியூரேஷன் என்னன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ இவனை கொஞ்ச நாள் தான் இவனை என்ன பண்ண வைக்கணும். அதை எப்போ எடுத்து போடுறதுன்னா என்ன தெரியுமா? நடக்கலை, அவ்வளோதான். என்ன அதுனா எடுத்து போட்டோன்னு வாயில் கூட சொல்ல வேண்டாங்க. இல்லைங்க அப்படியே தாங்க இருக்குது. என்னான்ட்டிங்க? இப்போ சீடு நாலேஜ் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? வலிக்குது, 10 நாள் ஆயிடுச்சுங்க, 1 மாதம் ஆயிடுச்சுங்க. ஒருத்தன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன ஆகிட்டு இருக்கு? இல்லை, வேர்டுன்னா என்னது? சீடு. இப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணுறான்? இந்த க்ரைட்டீரியா தான் உங்களுக்கானது. ஃபஸ்ட்டு உங்களுது கிடையாது, இந்த க்ரைட்டீரியா தான் உங்களுது. அவன் என்ன பண்ணுவான்னா, கேட்டு சந்தோஷப்படுறீங்க, இன்றைக்கி சுகமாயிடுறீங்கன்னு சொல்லிட்டு வேர்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுவான்னா 2-3 நாளோ 1 வாரமோ 10 நாளோ மட்டும் உன்னை நம்ப வைப்பான். அதுக்கப்புறம் உங்களை எடுத்து போட வைப்பான் பிசாஸ். ஆனால் யாருக்கிட்டேருந்து எடுத்து போட முடியாதுன்னா, ஒரே ஒருத்தர்கிட்டருந்து எடுத்து போட முடியாது. யார்கிட்டனா?
வேர்டு இஸ் சீடுன்னு புரிஞ்சவன்ட்டு எடுத்து போட முடியாது. இன்னையிலேருந்து உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட முடியாது. எவ்வளோ பேருக்கு புரியுது? சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன சிவியர் பெயின், அது எவ்வளோ பிரச்சனையானாலும் தட் இஸ் டிஃப்ரெண்ட். உள்ளுக்குள்ளே இருக்கிற விதை டிஃப்ரெண்ட். அப்போ இந்த செகண்ட் க்ரைட்டீரியாவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, விதை தேவனுடைய வசனம், வசனம் விதையாக இருக்கிறது. புரிஞ்சா? வெளியில் வரக்கூடிய பிரச்சனையும் விதையும் ஒன்று கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா அவன் என்ன பண்ண பார்ப்பான்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி விட்ருவான் அவங்கள. எவ்வளோ பேர் அந்த ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க லைஃப்பில்? தெளிஞ்சிட்டு வரீங்களா? ஆமேன். ஸோ என்ன தெளிவு வேணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே போட்டதுக்கப்புறம் 5 நாளே கேட்டுறாதீங்க. 5வது நாள் இதை பார்த்துட்டு 5வது நாள் நினச்சிக்க கூடாது. நீங்கள் இதில் போட்டுட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா எல்லா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கொடுப்பான் உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு. அதெல்லாம் பொய் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரே ஒரு நாலேஜ் தான் இருக்கணும். நீ என்ன கொடுத்தாலும் சரி, உள்ள விதை வளர்ந்துட்டுருக்குது. இந்த நாலேஜ் இருக்கவங்கிட்ட அவன் வரவே மாட்டான். ஏன்னா ரெசிஸ்ட் த டெவில், he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னா என்னன்னா இதுதான் எதிர்த்து நிற்கிறது. வார்த்தையில் நிற்கிறது தான் எதிர்த்து நிற்கிறது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ பாருங்கள், கொஞ்ச காலம் மாத்திரம் இவன் என்ன பண்ண வச்சிட்றான்னா பாருங்கள், இவ்வளோ தூரமும் உள்ளே வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பெயின் வில் பி தேர். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஹெல்த்தை பற்றி பேசும்போது நான் பெயின் வில் பி தேர். கட்டினா கட்டி கண்ணுக்கு தெரியத்தான் செய்யும். அது மாற்றமே ஏற்படாது. எப்போ தெரியுமா வெளியில் தெரியும்? அந்த வேர்டு போய் ரூட் எடுத்து திடீர்னு இப்படி ஃப்ளோரிஷாக நிற்கும். அதனால் அவன் என்ன பண்ண பார்ப்பான்னா இதை, ஆனால் இது நீங்கள் ரூட்டை பிடிச்சிட்டிங்கன்னு நீங்கள் கான்செப்ட். ஆண்டவர் அத்தாங்க பிரசங்கம் பண்ணார், போய் ஜெபம் பண்ணுனாரா இதுக்கு உட்காந்து? அவர் பேசினதான் நம்ம பேசுகிறோம் தவிர நம்மளா எடுத்து எதாவது பேசிகிட்டு இருக்கோமா? இப்போ இங்கே அவரும் இதை தான் சொல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? ஜெபிக்காதவன் கட்பாறையின் மேல் போட்ட விதை மாதிரினாரா? விசுவாசிக்காதவன் கட்பாறை மேலே போட்டவன் மாதிரின்றாரா? கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசத்து இருக்கிறான். அப்புறம் என்ன ஆயிடுது? சோதனை காலம்னா என்ன தெரியுமா? இதுதான் சோதனை. உனக்கு வலின்னு ப்ரேயர் பண்ணால் வலி மாறலையேன்னு உனக்கு அவன் ப்ரெஷர் பண்ணுறான் பாரு, அது சோதனை. பண பிரச்சனையா? அதுக்காக ஜெபம்ன்ட்டு போயிருக்கிறீங்க, சீடு கொடுத்துருக்கீங்க, டைத்து கொடுத்துருக்கிறீங்க, ஆஃபரிங் கொடுத்துருக்குறீங்க. அடுத்த வாரம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆகும். இப்போ உங்களுக்கு கான்ஷியஸில் என்ன இருக்கணும்? உள்ளே இருக்குது. புரியுதா? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுட்டு வரீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன் பாருங்களேன், இது ஃபெயிலான சரித்திரம் கிடையாது. ஆண்டவர் வார்த்தை ஃபெயில் ஆகுது. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நாங்கள் தான் தோண்டி எடுத்துட்டோன்னு? எவ்வளோ பேர் தோண்டி எடுத்துருக்கிறீங்க பாதியிலேயே? தோண்டி எடுக்கிறதுனா என்ன தெரியுமா? நடக்கலை. அது பேர் என்னது? நான் இருந்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு விஷயத்தை ஃபெயிலியர் பார்க்காம உன்னால் அதில் சக்ஸஸ் பார்க்கவே முடியாதுங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் நான் உங்களை கேட்குறேன். புரியுதா உங்களுக்கு? சரி, இந்த செகண்ட் க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கிறீங்களா? இனி ஆவீங்களா? ஆகவே கூடாது. 3வது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றன்மைகளினாலும் நெருக்கப்பட்டு, ஃபஸ்ட்டு கேட்டகரி ஒன்று சொன்னால, பிசாசு வந்து எடுத்துகிட்டு போகிறத, அதை ஓரமாக வைங்க கொஞ்சம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி எது தெரியுமா? இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், சிம்டமாக பார்த்து இதை பார்த்து ரெண்டும் செப்பரேட் பண்ண தெரில உங்களுக்கு. நீங்கள் விதையை தான் பார்க்கணுமே தவிர அவன் இப்படி காட்டுவான், அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம வேர்டு ரூட்டட் பீப்புளாக இருக்கணும். எவ்வளோ பேருக்கு புரியும்? ஏன் வேர்டு ரூட்டடாக இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அப்படி இருந்தால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே. அப்போ நீங்கள் யாரை பிடிச்சிட்டு நின்றுக்கிறீங்க? இப்போது பிசாசு உடுன்றான், நீங்கள் யாரை கட்டி பிடிச்சிட்டுக்கிறீங்க இப்போ? புரியுதா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, இது செகண்ட் கேட்டகரி. இதில் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க, அதை காட்டுறாரு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், விதைக்கப்பட்டவர்கள் யார்? இப்போ நீங்கள்லாம் யார்? விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றன்பத்தினாலும் பல. இதுவும் அந்த செகண்ட் கேட்டகரியோட லிங்க்கு. இதை நான் விளக்குறேன் உங்களுக்கு என்னன்னு. இதையும் விளக்குறேன். கவலைனா என்ன அப்படின்னா, இந்த பெயின் பண்ண பெயினையே பார்த்துட்டு இருக்கு. உனக்கு என்ன விளங்கலை? விதைன்றது விளங்கலை. புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே என்னன்றோம், சரியாயிரும்ன்றான். நான் டேப்லெட் போட்டால் டைம் டியூரேஷன்ற அறிவு இருக்கா இல்லையா நமக்கு? அந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்க. அதுவும் நரம்புல போட்டால் என்னன்றோம், பில்லு பே பண்ணுறதுக்கு முன்னாடி பெயின் காணாமல் போயிடுது. கரெக்டா? க்ரைட்டீரியாஸ் புரியுதுல்ல உங்களுக்கு? அது மாதிரி இங்கே உங்களுக்கு என்ன ஒன்றே ஒன்று புரியணுமா தெரியுமா?
ஒர்க்கிங் பிரின்சிபல் இஸ் லைக் சீடு. இப்போ இங்கே என்ன கவலை வந்துருமா தெரியுமா உங்களுக்கு? பணத்தை பற்றி ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சோதனையில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? நடக்கலைன்னு முடிவு பண்ணுவீங்க. ஒன்று. ரெண்டாவது, அதை பற்றி கவலை. புரியுதா? அதுவும் எது? இப்போ நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, இந்த கான்செப்ட் புரிஞ்சவன் எப்படி தெரியுமா இருப்பான்? எப்படி தெரியுமா இருப்பான்? இப்போ பணத்துக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி எனக்குன்னு வைங்க. விதை போட்டாச்சா எனக்குள்ள? இப்போ எனக்கு அடுத்த வாரம்லாம் ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு பண பிரச்சனையாகவே வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதை தனியாகவும் தான் பார்ப்பேன். எவ்வளோ பேருக்கு புரியுது? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இருக்குதான் பிரச்சனை, ஆனால் இது இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. இது வெளியில் வந்தால் டோர்ஸ் வில் ஓப்பன். பாருங்கள், இந்த சீக்ரெட் தெரிஞ்சவன் இது ரெண்டும் தனித்தனியாக, விதையை தனியாகவும் உன்னோட ப்ரெஷரை தனியாக வைக்கிறவன் கவலை. ஏன் கவலை வருது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் போயிட்டு இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இன்றைக்கி போய் சைன் பண்ணுறீங்க. போய் என்னான்றான், இன்றைக்கி நீ 20,000 ரூபா போடு சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில், 2 மந்த்ஸ் கழிஞ்சு அது 1 lakh வரும்ன்றான். பூன்ட்டு காசு இல்லை, நீ என்ன பண்ணுற? அவசரமாக போய் நகையை கூட வச்சுட்டு போட்டு வந்துடுற. இப்போ வர திருப்பி அடுத்த இன்சூரன்ஸ் கட்டலன்னு இன்னொரு பிரச்சனை வருது, திருப்பி இன்னொரு பிரச்சனை வருது. இப்போ உங்கள் மைண்டில் என்ன நிற்கும் சொல்லுங்கள் டக்குன்னு? அதான் இந்த 1 மாதத்தில் அந்த 1 lakh வரப்போதில்ல, இந்த நகையும் திருப்பிடலாம், இதையும் பண்ணிடலாம், இதுக்கு பதிலாக இன்னொருத்தன்ட்ட வாங்கிடலாம். இப்படிலாம் கேல்குலேட் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் பண்ண மாட்டிங்களா? இல்லை அப்படியே தோன்றுவீங்களா? இப்போ அந்த 1 lakh மேலே உங்கள் கண்ணு இருக்குமா இருக்காதா? எவ்வளோ பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நிச்சயமாக உங்கள் மைண்டெல்லாம் அதில் இருக்கும். கரெக்டாக? அப்போ அது மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தை போட்டியாப்பா, கவலைப்படாதீங்க எப்படிங்க கவலைப்படாமல் இருப்பீங்க? ஆனால் இது என்ன தெரியுமா, உனக்கு சீடு தான் வேர்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ கவலைப்பட மாட்டே அதை குறித்து. இப்போ நான் என்ன கவலைப்படுறது இல்லைன்னா, ஏன் சர்ச்சு இப்படி தான்ப்பா ஆகும், இது ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் உட்காரத்தான் போகிறான், என் மெசேஜ் கேட்க தான் போகிறான், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்க தான் போகுது, அற்புதம் நடக்க தான் போகுது அப்படின்ற நான் இப்போ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வார்த்தை சீடை வச்சு தான் நான் பேசுகிறேன் தவிர இது கற்பனை கிடையாது. அப்போ எதை பேஸ் பண்ணி இருக்கணுன்றார் கர்த்தர்? அதை பேஸ் பண்ணி இருந்தேன்னா நீ என்ன பண்ண மாட்ட? இப்போ உங்களை கூப்பிட்டு கவலைப்படாதீங்க சிஸ்டர், வந்ததே ஒரு கவலையான ஒரு ஜெபத்துக்கு, இப்போ நான் அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டீங்கன்னா அது போயிடும் அப்படின்ற. இப்போ என்ன ஆகும்? எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? பக்குன்னு அடிக்குது நமக்கு தான். ஆனால் இது சீடுன்னு ரெவலேஷன் இருக்கவனுக்கு இப்போ என்ன ஆயிரும் தெரியுமா? நேராக வந்து பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், நீங்கள் என்னன்ட்டு திரும்ப வருவீங்க, ஆண்டவரே அது எந்த விதையோ இப்போ போட்டுருங்க பாஸ்டர் மூலியமாக, நேராக வரணும். கான்ஷியஸ் இப்படி தான் இருக்கணும். பிஃபோர் யூ ப்ரே வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, உங்கள் சட்டிக்குள்ளே விதைச்ச மாதிரி மட்டும் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். விதைச்சி மூடியாச்சா இப்போத்தந்து நீங்கள் என்ன ஆயிரும் தெரியுமா? போயிட்டு வரேன் பாஸ்டர், போயிட்டே இருக்கணும். வரும் நெருக்கமாக போட்டு பார்க்கும், நீ கண்டுக்கவே மாட்டீங்களே, ஏன் உள்ளே என்ன போட்டிருக்கிறீங்க? உங்ககிட்டே வரமாட்டான் பிசாஸ். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஏன்னா எடுத்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் விட்டுருங்க, அதை நான் விளக்குறேன். மீதி 2 எடுத்து போடுறது பிசாசா விதைய நம்மளா? அது புரியுதுல்ல உங்களுக்கு? ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் ஓரமாக வைக்க சொன்ன, மீதி 2 ஆப்ஷன்லையும் வசனத்தை எடுத்து போடுறது யாரு? அது ஏன் எடுத்து போடுறோன்னா நமக்கு அந்த விவரம் புரியல நமக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினால நான் பைசா இருக்கிறதுனால ஆயிருமா? நமக்கு கிடையாது. அதனால கவலைகள், இதெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட கவலைகள். அப்புறம் சிற்றின்பெண்கள்னால் என்னன்னா பாருங்கள், எப்போதுமே பாருங்கள், இந்த தோண்டு போனவன் போய் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு வந்துடுவான், இல்லை டிஸ்கரேஜ் ஆகி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவீங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? பாருங்கள், இப்போ ஒரு சட்டியில் வளர்க்குறீங்க, செடியே எடுத்துக்குங்களேன். இப்போ நல்லா ரோஸு முட்டு வருதுன்னா மேர்சி தண்ணி ஊற்றுங்கன்னுவாங்க. அது கொஞ்சம் அப்படியே ஒன்றும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே காணும். ஊருக்கு போகிறோம் என்னான்ட்டு போயிடுவோம், அதுக்கு அடக்கட்டும் போ. அப்போ ஒருத்தங்க தண்ணி ஊற்றுறதும் ஊற்றாததும் அதை பார்க்குறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அதோட ஃபோர்காஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஃபோர்காஸ்ட் எப்படி தெரியும்னா, இது விதைப்பா, இதை நாங்கள் விதைச்சிருக்கோம்ப்பா, இது பலன் தரும் அப்படின்னு நிற்கிறவன் கவலைப்பட மாட்டான். சிற்றின்பம்னா என்னன்னா போய் நீ அப்படியே தோண்டு விழுந்துட மாட்டேன். பிசாஸ் அப்போ என்ன பண்ணுறான்னு தெரியுமா? வெளியில் நின்ட்டு என்ன ஆகும்னா ஆகலை. ப்ரேயர் லிங்க்டா இது கிடையாது. நான் இந்த டாப்பிக்கில் எங்கேயாவது ப்ரேயரை பற்றி பேசியிருக்காரு ஆண்டவர்? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் 7 hour ஜெபம் பண்ணுங்க, ஆனால் இந்த வார்த்தையில் நிற்கலன்னா நடக்காது. ஆனால் உங்கள் ஜெபத்தில் என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கள்? நடக்கலைன்னு இருப்பீங்க. ஆண்டவரே இது நடக்கலையே அப்பா, ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவர். அவர் என்ன சொல்லுவார்? எடுத்து போட்டதே நீ இப்போ விதைய. எவ்வளோ பேருக்கு புரியுது பாருங்கள்? இதெல்லாம் சொல்லுமா அஃபண்ட் ஆகாமல் என்ன ஆயிரணும்?
ஐயாப்பா இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களே ஆண்டவரேன்னு ஆயிடணும். அப்போது கவலை இந்த இதெல்லாம் உழுகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம், போன ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, வார்த்தை பற்றி தெரியாதனால நம்ம விட்டுறோம். பலன் கொடுக்காது. இப்போது பலன் கொடா இறுக்கி ரார்கள், அந்த ரார்கள் கொஞ்சம் நல்லா பாருங்க. பலன் கொடுக்காம இருந்தது கர்த்தரா, பிசாசா, இல்லை பாஸ்டரா? யார் காரணம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார். ஆதாமை வாழ்க்கையில் தான் உலகத்தையே கொடுத்தாராம். கரெக்டா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஸோ விதை என்னது? அப்போ இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ப்ரேயரோ ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட வாங்குறீங்கன்னா அது ஒரு விதையாக வாங்குங்க. ஆண்டவரே ஒரு காரியம், ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, அதுக்கு ஆண்டவரே நீங்களாக போய் பைபிள் எடுத்து வாசித்து அதை வாக்குத்தத்தை எடுத்துக்கிட்டாலும் அது உங்களது தான். இல்லை யாருக்கிட்டையாவது போய் ப்ரேயர் பண்ணி அதை வாங்குறதுனாலும் உங்களது தான். இல்லை ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு வசனத்தை பார்த்து எடுத்துக்கிட்டாலும் உங்களது. ஆனால் மொத்தமாக நீ எப்படி வாங்காத, சீடாக வாங்குங்க, விதையாக வாங்குங்க, சட்டியில் போட்டதான் நினச்சி வாங்குங்க. அதுக்கு அப்புறத்துலேருந்து அது வளருதுன்னு இருங்க. மற்றதை பற்றி டோன்ட் பாதர். கர்த்தர் சொல்கிறாரு, கிங்டம் ஆஃப் காட் ஒர்க்ஸ் லைக் திஸ். ஸோ எவ்வளோ பேருக்கு புரியுது? வசனம் என்னவா இருக்குது? விதையாக இருக்கிறது. அப்போது விதை போட்டனா உன் சூழ்நிலைக்கு நீ பதறாத. மேபி யுவர் எஜுகேஷன், உங்கள் தேவைகள், உங்கள் ஆஃபீஸ் சூழ்நிலை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரா இல்லையா வசனம்? எல்லாத்துக்குமே இருக்கா இல்லையா கர்த்தரோட வார்த்தை? ஆமென். ஸோ அப்படி இருக்கணும். அடுத்தது பாருங்கள், லூக்கா 8:10. இப்போ 2 புரிஞ்சிச்சா? இந்த 2 கிரைட்டீரியாவில் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிருக்கிறீங்க. அப்போ என்ன சந்தோஷப்பட்டுக்கணும்னு சொல்லட்டுமா? இன்னையிலேருந்து ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஆமென். நல்ல எண்ணத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, எவ்வளோ பேர் கேட்குறீங்க? கேட்டீங்க. அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், கேட்டுற வரைக்கும் கேட்டிங்களா எல்லாரும்? இன்னைக்கு கேட்டிங்க. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் மிஸ் பண்ணோம்னா, எங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்? கவலைனால, அப்புறம் அந்த விதைன்னு புரியாதனால இதெல்லாம் கவலை. இங்கே ஒருத்தன் கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விதைக்கப்பட்டவர்கள் நீங்கள்லாம் யார்? விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டவன் தான் யார்? விதைக்கப்பட்டவர்கள். இங்கே காத்து பொறுமையுடனே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச காலம் மட்டும் பொறுமையாக இருந்தானா, இங்கே என்ன இருக்கிறான்? காத்து பொறுமையோட. இது எப்படி தெரியுமா வரும்? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னா எவன் இருப்பான் பொறுமையா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? காத்து பொறுமையுடனே. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் காத்து பொறுமையாக இருப்பீங்க. இப்போ இன்றைக்கி ஹீலிங்கே ஒரு வசனம் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சீடு எஸ் உள்ளே வச்சுருக்கணும். இது என்ன பண்ணும்? வெளியில் தையத்தக்கான்னு ஆடும் சிம்டமு. இப்போ நம்ம என்ன அணுவோம்? 2 பிரிக்க தெரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? தேங்க்யூ லார்ட். எஸ், வலி கை கால் எல்லாம் பண்ணுது, சிம்டம் காட்டுது. உள்ள நம்ம என்னன்னோ, இந்த வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே, திஸ் வில் மேனிஃபெஸ்ட். பொறுமையோட என்னன்னா, பிசாசு செட் பண்ணுற டியூரேஷனில் விழக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? டியூரேஷனை செட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அவர் வசனத்தை காத்து பொறுமையோடனே இருக்கிறவன் என்ன ஆயிடுறான்னா, பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னா அது ஆண்டவரா? பலன் யார்கிட்ட வருது? யார் கிரியேட் பண்ண முடியுது பலன்? நீங்களா? ஆண்டவரா? பாஸ்டரா? கரெக்டா? அப்போ இதை கரெக்டாக செய்யலைன்னா யார் மிஸ் பண்ணியிருக்கிறோம்? அப்போ இங்கே நமக்கு ஆண்டவர் என்ன திரும்ப சொல்லித்தராரு? இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகாது. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? ஆமேன். ஸோ கர்த்தர் என்ன சொல்கிற தெரியுமா? விதையாக மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வார்த்தையை விதையன்னு மட்டும் ஒரு தெளிவு ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா உங்களை அசைக்கவே முடியாது. ஸோ இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, விதைக்கப்பட்டவர்கள் யாருன்னா வசனத்தை கேட்டு அதை காத்து பொறுமையுடனேன்ற வார்த்தை தான் இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்போ இங்கே இந்த சக்ஸஸ் ஆகிற கேட்டகரி யாருன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு. நீங்கள் கேட்குறீங்களா? கேட்டீங்க. அதை உண்மையும் நன்மையும் இருதயத்திலே காத்து பொறுமையோட காக்கிறதுக்கு இன்றைக்கி கர்த்தர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க பல பேர். ஆனால் இங்கே காக்கிறது யார் கையில் இருக்குது?
நம்ம கையில் இருக்கிற பொறுமையுடனே பலன் கொடுக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த பலன் கொடுக்கறதுக்கு யார் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறா? பிசாசு எங்கேயாவது இதில் வரான்னா கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போது பொறுமையுடனே இருக்கணும். ஏன், ஒரு விதை விதைக்கிறவன் என்ன பண்ணுறான், வாழையை நடுறவன் என்ன பண்ணுறான், வெயிட் பண்ணுறான், கரெக்டாக வெயிட் பண்ணுறான். இஞ்சி போடுறவன் வெயிட் பண்ணுறான், பூண்டு போடுறவன் விடுறான், எல்லாத்துலேயும் பாருங்கள், கேரட்டு போடுறவன் வெயிட் பண்ணுறான். நமக்கு மட்டும் என்னது, பொறுமை மட்டும் இல்லை, அர்ஜென்சி. அப்போ இன்னையிலேருந்து வார்த்தையை எவ்வளோ பேர் அதை சீடை எடுத்துக்க போகிறீங்க? ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஆண்டவரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், த கிங்டம் ஆஃப் காட் ஒர்க்ஸ் லைக் திஸ் அப்படின்ட்டார். இங்கிலீஷில் அதனால் என்ன அர்த்தம், ஒர்க்ஸ் லைக் திஸ்னால் இப்படி தான் வேலையே செய்யுது. அதனால் இன்ஸ்டன்ட் ஹீலிங் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது, இல்லைன்றதை மறுக்க முடியாது. புரிஞ்சா இல்லையா? ஆனால் வேர்டு பிரின்சிபல் மாற்றவே முடியாது, இது இப்படி தான் வேலை செய்யும். புரிஞ்சா? இது என்ன தெரியுமா, இது நடக்குமா நடக்காதனே டவுட் பட வேணாம். நீங்கள் இப்போ ஒரு ஹீலிங் க்ரூசைடு போயிட்டீங்க, நீங்கள் எல்லாம் ஹீலிங் வேணும்னு ஒரு ஹீலிங் மீட்டிங் போயிருக்கீங்க, உங்களை கூப்பிடவே இல்லை, ப்ரேயரும் பண்ணல, நோ ப்ராப்ளம், வசனம் இருக்குது உங்களுக்கு. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆக்சுவலாக இன்ஸ்டன்ட் ஹீலிங் எல்லாம் யாருக்கு தெரியுமா, அன்பிலீவர்ஸ்க்கு. இயேசு பண்ண ஹீலிங் எல்லாம் பாருங்கள், வந்த எல்லாரையும் சுகப்படுத்திட்டு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன் தெரியுமா, அவனுக்கு தெரியாது எப்படின்னு. இப்போ நீங்கள் யார் தெரியுமா, சுகத்தையும் வாங்குறவங்க நீங்கள் தான், மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறவங்களும் நீங்கள் தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ப்ரீச் பண்ணால் அவன் என்ன எடுத்துகிட்டு போயிடுறான். ரெண்டாவது என்னது, கொஞ்சம் மாத்திரம் விசுவாசிக்கிறது, உடனே டியூரேஷனில் ஃபெயில் ஆகி போயிடுறது. அது நீங்கள் இனி ஃபெயில் ஆக மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, வசனம் தெரிஞ்சிருச்சு. மூணாவது என்ன கேட்டகரி, கவலை, அதுவும் எது ரிலேட்டடு தான், ஏன்னா உங்களுக்கு விதன்னு தெரிஞ்சால் என்ன ஆக மாட்டோம், இதாக மாட்டோம். ஆனால் நாலாவது தான் சக்ஸஸ் பண்ணுறவன், அவன் ஒருத்தன் தான் என்ன பண்ணிடுறான், இல்லைப்பா இது விதைப்பா, அது ஜெபம் பண்ணியாச்சு, கர்த்தர் விதை கொடுத்துருக்கிறாரு, அது ரிசல்ட்டு தரும். வெளியில் ஆமாம், வெளியில் நடக்கத்தானுங்க செய்யும். புரியுதா புரியலையா உங்களுக்கு? வெளியில் எப்படி இம்மீடியட்டாக மாறும், போட்டது விதை தானே. எவ்வளோ பேருக்கு புரியுது, இது விளங்குது நல்லாவே? இன்றைக்கி தான் போயிட்டு நான் போட்டு வந்திருக்கேன், இதில் ஒரு 3 ஏக்கருக்கு போட்டு வந்திருக்கிறோம் ட்ராகன் ஃப்ரூட்டுனா, அடுத்த நாள் என் இஎம்ஐ கட்ட முடிஞ்சிருமா? விவரம் இருக்குதுல்ல அப்போ உங்களுக்கு, இருக்கா இல்லையா? அப்போ விதை போட்டவன் நாளையிலேருந்து எப்படி இருக்கணும், இல்லை சார் நான் போட்டிருக்கேன், ஆமாம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிகிட்ட என்ன எப்படி இருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக பேசுகிற மாதிரி இதுலேயும் அப்படி தான் இருக்கணுங்கிறார் கர்த்தர். ஆமாம். அப்போ நாலாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நான் இங்கே என்ன கேட்குறேன், இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் உங்களுக்கு இல்லை தெரியுமா? எவ்வளோ பேருக்கு இயேசு தான் லார்ட் அண்ட் சேவியர்? உங்களுக்கு அது கிடையாது, அப்ளிகபிள் கிடையாது. பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இஸ் சர்டன் ரீசன் ஃபார் நாட் சீயிங் யுவர் மேனிஃபெஸ்டேஷன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிலீவர்ஸுக்கு பிசாசு காரணமே கிடையாது. பிசாசு உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, இதுதான் உண்மை. ஏன்னு பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், வழியிலே விதைக்கப்பட்டவர்கள். வழியில் விதைக்கப்பட்டவர்கள்னால் யார்? நீங்கள் வழியில் இருக்கிற ஆளா, ஆலயத்தில் இருக்கிற ஆளா? நீங்கள் வழியில் இருக்கிறவங்கன்னா இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் பிள்ளையாக மாறல, வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். எஸ், கேட்பாங்க தான். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, பிசாசு வந்து அவன் ரட்சிக்கப்படக்கூடாதுன்றதுனால தான் டைரெக்டாக வரான். எவ்வளோ பேருக்கு புரியுது? இங்கெல்லாம் வந்தான் எங்கேயாவது இருக்கா? ஒரு இடத்துல மட்டும்தான் புறப்பட்டு வரான். ஏன்? அவன் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு. இப்போ ரட்சிக்கப்பட்டான்னா அவன் என்ன சொல்ல வரான்? இவனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரான். எவ்வளோ பேருக்கு விளங்குது? இது விளங்கிருச்சா உங்களுக்கு? இப்போது அவன் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ என்ன செய்ய முடியும்? உங்ககிட்டயே சொல்லி உங்களே எடுத்து போட வைக்க முடியும். அப்போது சாத்தானா ரீசன் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் ஹீலிங்கோ ப்ராஸ்பரிட்டியோ எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு? ரெண்டாவது, இஸ் காட் ரீசன் ஃபார் நாட் சீயிங் எ மேனிஃபெஸ்டேஷன்? உங்கள் ஜபம், உங்கள் காரியம் ஏதாவது காரணமா? நல்ல வரல இல்லை. பாருங்கள், இது ரெண்டில் கிளியர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகுன்னு சொல்லட்டுமா? ஃபஸ்ட் ஒன்னில் பயந்துகிட்டே இருப்பீங்க, சாத்தான் சோதிக்கிறான், சாத்தான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு பயந்துகிட்டே இருப்பீங்க. அவனே சொல்லிட்டான் நான் வரமாட்டேன். நீங்கள் இப்போ என்னன்றீங்க? அவன் என்னான்றான், டே நான் இல்லடான்றான். புரியுதா? ரெண்டாவது, ஆண்டவர் செய்யலை நீங்கள் நினச்சாலும் வாழ்க்கை பூரா ஃபெயிலியர் தான். ஏன்னு சொல்லுங்கள், இதையே செய்யலைன்னா மீதி எப்படி செய்வார்? எவ்வளோ பேருக்கு இது புரியுது?
அப்போ ஆண்டவர் செய்யலையா, நீங்கள் விட்டுருக்கிறீங்களா? இதில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பேருக்கு புரியுது? அவர் மூணாவது கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். பாஸ்டர் காரணமாக வாரம் நான் என்ன பண்ண தான் முடியும்? நான் ப்ரீச் பண்ண தான் போகிறேன். அடுத்த வாரமும் வந்து நான் என்ன பண்ண தான் போகிறேன்? ஆண்டவர் இது செஞ்சாருன்னு தான் சொல்ல போகிறேன். அப்போ என்ன ஒன்று தைரியமாக இருக்கலாம், ஜெயம் உங்களுதுன்றதுல நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பாஸ்டரும் தேவையில்லை, பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சு விட்டார் உங்களுக்கு. எவ்வளோ பேருக்கு கடவுள் தேவையில்லைன்னு நீங்கள் சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, அவர் உனக்கு பண்ணிட்டார். டிஃபன் பாக்ஸில் ஃப்ராங்குக்கு சாப்பாடு வச்சு அமிச்சதே நான் தான். அவன் ஓப்பன் பண்ணி சாப்பிட மாட்டான். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு உங்களுக்குன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்போ உங்களுதா இல்லை. அப்போ இனிமேல் வாழ்க்கை பூரா என்ன பண்ணக்கூடாது, அவன் மேலே ப்ளேம் போடக்கூடாது. ஓகே. ரெண்டாவது என்னது, கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்தவர்களாக இருந்திருக்கிறீங்களா நீங்கள்லாம்? அப்படி ஏன்னா வேறு பிரித்து பார்க்க தெரியல. இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியுது, எஸ் தேர் இஸ் அ டியூரேஷன். எதை விதைச்சாலும் என்ன ஆகுது, ஒரு சிலது 2 வீக்ஸ், ஒரு சிலதெல்லாம் மந்த்ஸ் ஆகுமா. நான் ஒரு சிலது பார்த்தேன், ஒரு சிலதெல்லாம் விதைச்சா வருஷக்கணக்கெல்லாம் ஆகிற சீடு இருக்குதான் வெளியில் தெரியறதுக்கு. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? பாருங்கள், பெரும்பாலும் அந்த மாதிரி விதைங்களை நம்ம ஆளுங்க விதைக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? விவசாயத்துலேயே எதுலையும். ஏன்னா மனுஷனுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. புரியுது? ஆனால் என்ன ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கணும், அது பலன் தரும் அப்படின்னு. ஆனால் இதில் பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் உங்கள் ஃபெயிலியருக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் காத்திருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நானும் காத்திருந்ததெல்லாம் உண்டு. ஆனால் நம்ம எப்படி காத்திருந்தோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, டியூரேஷன் மாத்திரம் இல்லாமல் நான் அப்படி இருந்திருக்கிறேன். சின்ன வயசில் ஒரு ப்ளம்ஸு சட்டியில் போட்டேன், என் கசின் சிஸ்டரும் போட்டுச்சு. யாருது வளரணும்னு பார்க்கணும்னு டெய்லி பக்கெட்டாக தண்ணி ஊற்றுனேன். டெய்லி போய் நின்று பார்க்குறது, ஒரு துளிர் தெரியாது, ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்படி இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி இருக்கும். எவ்வளோ பேருக்கு புரியுது? போய் அப்படியே சரவணா இன்றைக்கி வந்துட்டு ஒரு விதையை போட்டு வளர்ந்து வந்துருச்சு, இப்போ அது காய் கொடுக்குமான்னு டெய்லி போய் அதை பார்த்துருந்தா எப்படி இருக்கும்? இது வேலைக்காக சங்கரி, இதை எடுத்து மாற்று, கரெக்டாக இல்லையா? ஆனால் இப்படி தான் நம்ம காத்திருந்தோமா ஒரு சுகத்துக்கு, ஒரு சேஞ்சஸ் பார்க்குறதுக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, விதை இப்படி வேலை செய்யும் தெரிஞ்சவன் என்ன திறமை பண்ணுவான்? சரவணாவை இப்போ உதாரணம் ஏன் சொல்கிறேன்னா, அவர்கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருக்கிறார். சட்டியில் போட்ட சரவணா செடி, இதோ பிரீத்தா சாஜன்லாம் போய் எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்ருக்காங்க. வச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் பாயை போட்டு அங்கேயே உட்காந்துக்குவீங்களா, இல்லை போய் அடுத்தது மீன் சாப்பிட்லாம் கோழி சாப்பிட்லான்னு போயிடுவீங்களா? போயிடுறீங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு அறிவு இருக்குன்னா, அதை நம்ம பண்ணிட்டோம், விதைச்சிட்டோம், அது என்ன ஆகும், வேலை செய்யும். ப்ரேயர் பண்ணியாச்சு, ஏன் சேஞ்சஸ் தெரியவே இல்லை, ஏன் மாற்றம்? இது பேர் என்னன்னா, அப்படியே உட்காந்து பார்த்தா அடுத்த நாள் என்ன ஆயிடுவேன் நீ இப்போ. ஆனால் இனிமேல் நீங்கள் ஆக மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இப்போ நாலேஜ் வந்துருச்சு. ஸோ யார் இப்படி காத்திருப்பான்னா, those who do not know how the seed works, அவங்க தான் இப்படி இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ வந்துருச்சா, நாலேஜ் வந்துருச்சா? பாருங்கள், இப்படி இந்த நாலேஜ் வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரேயர், அதனால தான் ஜீசஸ் சொன்னார், உன் ப்ரேயர் வேர்ட்ஸே கம்மியாக இருக்கணும்னு. ஏன்னா இப்போ என்ன பண்ணுவோம், தேங்க்யூ லார்ட் இது நீங்கள் செய்து, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சட்டிக்குள்ளே வைக்கும்போது எப்படி இப்படி தூக்கி போட்டால் போவீங்க, விதை அப்படியா போடுவீங்க? அதுக்கு ஒரு டியூரேஷன் எடுத்துப்பீங்க. அது மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து ஒரு நோட் எடுத்து, இதாண்டவரே ப்ராமிஸ் செய்துக்கு, இதை நான் விசுவாசிக்கிறேன், இல்லை யார்கிட்டையாவது ப்ரேயர் பண்ணி வாங்குறதோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ராசஸை பண்ணி விதைச்சிட்டிங்கன்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அண்ணாள் மாதிரி நீங்கள் கவலைப்படாமல் போயிடணும், சாப்பிட்றதுக்கு மறு வேலையை பார்க்கறதுக்கு. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமேன். இப்படி பண்ணுறவங்க ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாதுங்க. புரியுதா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவரோட வார்த்தை என்ன ஆகாதான். ஏன்னா வேர்ட் இஸ் காட். நான் நிறைய ஃபெயிலியர் பார்த்தது காரணம் என்ன தெரியுமா? நான் எல்லாமே பண்ணி பார்த்துருக்கேங்க. ஹீலிங் எல்லாத்துக்குமே உருண்டு பார்த்துருக்கேன், அழுது பார்த்துருக்கேன், பிறண்டு பார்த்துருக்கேன், ஃபாஸ்டிங் இருந்து பார்த்துருக்கேன். ஃபேத்தில் மட்டும்தான் இருக்குது. இப்போ சொல்லட்டுமா, இதுதான் ஃபேத்து. எது ஃபேத்து? நாலேஜ். கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்க கேட்க விசுவாசம் வருமா? இந்த விசுவாசம் என்ன வரும்னா, போட்டப்புறம் இப்போ நம்ம என்னன்றோம், இல்லை அது ஆகிடும். இது பேர் தான் ஃபேத்து. ஃபேத்து, அந்த நாலேஜ் இல்லாத ஃபேத்து என்ன தெரியுமா பண்ணோம், 3 நாள் நிற்கும், மீறி போனால் 4 நாள் பயந்துடும். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இதுலேருந்து நாங்கள் தப்பிச்சிருவோன்னு? ஃபஸ்ட் ஒன் நமக்கு கிடையாது, இது தப்பிச்சிருவீங்க. ஓகே. 3வது பாருங்கள், கவலை. அந்த கவலையும் இப்போ நமக்கு எப்படி வேறு பிரிக்க தெரியும் பாருங்கள்.
கவலைன்றது என்னன்னா, ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தை கவலை அங்கே யூஸ் பண்ணுறாருன்னா, கவலை ரிலேட்டட் டு சீடு. என்னன்னா, பண்ணியும் நடக்கலையே ஜெபம் பண்ணியும், அப்போ தான் சீடு எடுத்து போட்டிங்கன்னு அர்த்தம். இப்போது உங்கள் குழந்தைக்கு வந்து கையோ காலோ வலி, இதுக்கு ஜெபம் பண்ணுறோம், விதையை போட்டாச்சு, ஆனால் அவன் நைட்டு இப்போ வலிக்குதுன்னும் போது சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கிறாரா இங்கே? அப்போ நமக்கு கவலை வர்றதான் செய்யும். ஆனால் அந்த கவலை என்னன்னா, என் குழந்தை கஷ்டப்படுதுன்னு தான். ஆனால் அந்த வார்த்தை வேலை செய்யாதுன்ற கவலை கிடையாது. எவ்வளோ பேருக்கு இப்போ அந்த வேரியேஷன் புரியுது? நீ கவலைப்படாமல் எவ்வளோ பேர் இப்போ அந்த ப்ராசஸை தெரிஞ்சிருக்க போகிறீங்க? ஆமேன். அப்போ என்னன்னா, பிகாஸ் இப்படி யார் கவலைப்படுவார்னா, பிகாஸ் யூ ஆர் நாட் ஷுவர் இட் இஸ் எ சீடு. ஆண்டவர் வார்த்தையை ஒரு சீடுன்னு தெரியாதவங்க என்ன ஆயிடுவாங்க? நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏது பண்ண தெரிய எல்லாம். இதெல்லாம் என்னன்னா, விதையை மட்டும் எடுக்கல, எடுத்து கல் மண்ணு போட்டு மூடினதுக்கு சமம் அது. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்னது, எக்ஸ்பெக்டேஷன் வரணுமா? ஒரு விதைச்சா என்ன இப்போ பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் விதைக்கிறீங்கனாலே என்ன அடுத்தது பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மைண்ட்லேயே வந்துடுமே. இது ஒரு கார்டன் மாதிரி ஆகிடும், இது தோட்டம் மாதிரி ஆயிரும், இது இப்படி வருமா வராதா? அப்படி ஒரு விதை நீங்கள் உள்ள ஆண்டவர் வார்த்தை போட்டிங்கன்னா, இந்த பக்கம் வலி இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணுமா? வலி, வார்த்தை போட்டிருக்கேன் நான் சுகம், இது இப்போ திருப்ப முடியல இந்த கையினா, என் மைண்டில் என்ன இருக்கும்? நான் திருப்ப போகிறேன். எவ்வளோ பேருக்கு புரியுது? இப்படி இருந்தீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? வந்துருமா வந்துடாதா எக்ஸ்பெக்டேஷன்? இப்போ வரும். அப்புறம் அதை பற்றி கவலையும் பட போகிறதில்ல. கரெக்டா? ஏன்? ஆயிரம் தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது அந்த சீடை நம்ம என்ன பண்ணுமா, கொஞ்சம் டேக்கப் பண்ணுமா இல்லையா அந்த சட்டியை கொஞ்சமாக தான். அதுதான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சாதாரணம் தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சவன் இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள்? தேங்க் பண்ணுவான், நன்றி சொல்லுவான், இல்லை மாறிடும்னுவான். எவ்வளோ பேருக்கு புரியுது பாருங்கள்? சீடு பற்றி பார்த்தா என்ன திரும்ப போட்டிருக்கு? சீட்ஸ் ரிமைன் டார்மெண்ட் அன்டில் த ரைட் சிக்னல்ஸ் அரைவான். சீடை இப்போ நம்ம கிச்சனில் ஒரு டப்பாவில் சீடு போட்டு வச்சா முளைச்சி வந்துடுதா? பூமிக்குள்ளே போட்டோன்னா தானே முளைக்குது. அப்போ அந்த சீடுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கான், இதுதான் ரைட் டைம் நம்ம முளைக்கிறதுக்குன்னு. அப்போ நம்ம வசனமும் முளைச்சி வெளியில் வரணும்னா அது வசனக்கு என்ன தெரியுது? நோ, இட் இஸ் அ ரைட் டைம். பாருங்கள், இன்சைட் ஈச் சீட் அதிலெல்லாம் அந்த ப்ராசஸ் இருக்கான். சீட் ஸ்டே இன்ஆக்டிவ் அன்டில் கண்டிஷன்ஸ் ஆர் ரைட்டா. எவ்வளோ பேருக்கு புரியுது? சீடு வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரைட் ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்குமா. அது கரெக்டான நேரம் உங்கள் பக்குவம் ஆடுறதுக்கு. ஆனால் இந்த நாலேஜ் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? கரெக்டாக தான் இருப்போம். பாருங்கள், நம்ம உள்ளெல்லாம் போகல ரொம்ப. இங்கே பாருங்கள், வாட்டர் இருக்கணும்னு போட்டிருக்கு. வாட்டர் என்னது? ஹோலி ஸ்பிரிட்டு, ஆண்டவர், இதெல்லாம் தான் வாட்ரு நம்ம வேர்டுக்கு. புரிஞ்சா? அப்புறம் பாருங்கள், ஆக்சிஜன் இருக்கணும்னு போட்டிருக்குது. ஏர், விண்டு. யார் அந்த விண்டுன்னு எடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி? யார்? நம்ம தான், பிலீவர் தான் விண்டு. அந்த விண்டு இருக்கிறதுல என்ன வரும்னு சத்தம் வரும்னு சொன்னேன். அந்த சத்தம் தான் உன் வாயின் அறிக்கை. இல்லைங்க, இதில் நான் வெளில வந்துடுவோம். கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமேன். டெம்பரேச்சர் வார்ம் அண்ட் ரெஸ்டாக இருக்கிறது, இது கர்த்தர் பார்த்துப்போம். வெளியில் பிரச்சனை தான், ஆனால் ஹோப் வந்துடும் உங்களுக்கு. இப்போ புரிஞ்சுட்டு வரீங்களா நீங்கள்? அப்புறம் பாருங்கள், லைட் ஆர் டார்க்னஸ் ரெண்டும் வேணுமா? லைட்டு வேணும் நம்ம வார்த்தைக்கு எது லைட்டுனா வார்த்தையே தான். கடைசி ஒன்று என்ன சொன்னேன்? டியூரேஷனுக்காக பொறுமையோட காத்திருக்கிறது. கிளியர் ஆகிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது, செகண்ட் ஒன் படி இருப்பீங்களா? ரெண்டாவது படி இருந்துருவீங்களா? விதைன்னு புரிஞ்சுக்கிட்டு மூணாவது இருந்துருவீங்களா? நாலாவது படி இருந்துருவீங்களா? நிச்சயமாக வாங்கிடுவீங்க. அப்போ பாருங்கள், 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, கொஞ்சம் மாத்திரம் நின்றுட்டு ஏமாந்து போயிட்டோம், இனி ஏமாந்து போக மாட்டோம். ரெண்டாவது, கவலைனால ஏமாந்து போயிருக்கிறோம், இனிமேல் ஏமாற மாட்டோம். எவ்வளோ பேர் பண்ண? மூணாவது படி, காத்துக்கொள்வேன், அந்த சீடை காத்துக்கொள்வேன். பாருங்கள், அந்த சீடோட வேல்யூ என்னன்னா, நின்றுருச்சுன்னு வைங்களேன், ரூட்டு பிடிச்சிருச்சுன்னா பாறையை உடச்சிட்டு வெளில வந்துடுமா. உங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் பிசாசு எதுக்கு பயப்படுறான்? வார்த்தைக்கு பயப்படுறான். புரிஞ்சா இல்லையா? ஸோ இந்த 3rd ஆனிவர்சரிக்கு அவர் அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு என் மூலியமா உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாக்குத்தத்தம் இந்த எவனானத் மினிஸ்ட்ரிஸுக்கும், ஏன்னா இது அவருடைய டெம்பிள் சர்ச்சுக்கும், நீங்கள் யார்? நீங்கள் அவரோட இந்த ஊழியத்துக்கும் வாக்குத்தத்தம்
ப்ளஸ் இந்த மினிஸ்ட்ரிக்கும் வாக்குத்தத்தம் தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் இப்போயே இன்றைக்கி சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வார்த்தையை கூட போய் என்ன பண்ணலாம், எடுத்து உங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சு, இப்படி தான் என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் நடக்கும் அப்படின்னா இது எல்லாமே விதைகள். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தம் என்ன கொடுக்குறாருன்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென். உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வம்சம், உங்கள் குடும்பம் எல்லாம் இப்படித்தான் பெருகி இருக்கும். உங்கள் ஃபினான்ஸ் பெருகும், உங்கள் ஹெல்த்து பெருகும், உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை பெருகும், எஜுகேஷன் நீட்ஸ் எல்லாமே என்ன ஆக போகுது, பெருக போகுது. ஆனால் இது என்னது, ஒரு சீடு. இது ஒரு சீடு. இந்த சீடை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா எழுதி, அதனால தான் வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, எழுதி வச்சு சுதந்திரிக்கணும், அதை அறிக்கையிடணும் அப்படின்றாங்க. பாருங்கள், கர்த்தர் இதெல்லாம் நம்ம மினிஸ்ட்ரிக்கும் ப்ளஸ் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கி ஒளி வந்திருக்கு உங்களுக்கு? ஏன்னு கேளுங்க, தெளிவு வந்துருச்சு உங்களுக்கு, என்ன பண்ணணுன்ற அறிவு வந்துருச்சு உங்களுக்கு. புரிஞ்சா? உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த வெளிச்சம் உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குதான். ஏன் சொல்லுங்கள், அறிவு வந்துருச்சு. இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்னு சொல்லுங்கள், பயந்துட்டான், அவ்வளோதான், விலகி ஓடிட்டான். இப்போ உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் ஊதித்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அடுத்தது பாருங்கள், ஐசையா 60:2-6. டார்க்னஸ் as black as night covers all the nations of the earth. இருள் இந்த உலகம் ஃபுல்லாக சூழ்ந்திருந்தாலும் but the glory of the Lord rises and appears over you. நீங்கள் போகிற இடம் எல்லாம், நான் அப்படி தாங்க பார்க்குறேன். இந்த வசனத்தை வாசித்தா நான் எப்படி திரும்ப எடுத்துக்குவேன், அப்படி நிற்குமே மேலே அப்படியே அந்த க்ளோரி இருக்கிறதா தான் நான் பார்ப்பேன். அப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணுன்றார் கர்த்தர். இன்றைக்கி இதெல்லாம் உங்களுக்குன்றார் கர்த்தர். இங்கேருந்து போகும்போது பாருங்கள், நீங்கள் வெளியில் போகும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்கள் மேலே கர்த்தரோட மகிமை உதித்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொருத்தர் மேலேயும். ஆமென். அப்புறம் பாருங்கள், ஆல் நேஷன்ஸ் வில் கம் டு யுவர் லைட். நான் சொல்கிறேன், ஆல் நேஷன்ஸ் வில் கம் டு யுவர் லைட், மைட்டி கிங்ஸ் வில் கம் டு see your radiance. ஹெவன் ஆன் எர்த் மினிஸ்ட்ரீஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஒரு நாள் தினேஷ்டே சரவணாட்டே சொன்னேன், நான் ஊழியம் பண்ணாலும் எனக்கு ஃபாரின்லாம் போய் பிரசங்கம் பண்ணணுன்னு விருப்பம் கிடையாது. எனக்கு என்னென்னா, ஃபாரின்லேருந்து HOA தேடி வரணும், இந்த மினிஸ்ட்ரிக்கு வரணும்னு சொல்லி அவன் ஃப்ளைட்டு புக் பண்ணி யூஎஸ்லேருந்து வரணும், யூகேலேருந்து வரணும், பாரிஸ்கெல்லாம் பக்கம்னு கேட்டு வரணும். ஏன்னா இந்த மினிஸ்ட்ரி இருக்குன்ட்டு வரணும். எவ்வளோ பேருக்கு புரியுது? கர்த்தர் அதான் நமக்கு சொல்கிறார், ஆல் நேஷன்ஸ் வில் கம் டு யுவர் லைட், மைட்டி கிங்ஸ் வில் கம் டு see your radiance. ஹெவன் ஆன் எர்த் மினிஸ்ட்ரீஸ்க்கு வருவார்கள்னு கர்த்தர் சொல்கிறார். இது நான் இப்போ எப்படி பார்க்கணும், இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வர மாதிரி. இப்படி தான் ஒரு சுதந்திரிக்கணுங்கிறார். இப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும், ஆல் நேஷன்ஸ் வில் கம் டு யுவர் லைட்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து எப்படி திரும்ப நினைப்பேன், ஜாப்பனீஸ் என்னை தேடி வருவான், ஃப்ரெஞ்சு என்னை தேடி வருவான். இப்படி தான் இருக்கணும் நம்ம. புரிஞ்சா இல்லை? எப்படி சுதந்திரிக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? மைட்டி கிங்ஸ் வில் கம் டு see your radiance. உங்கள் பாஸஸ் வருவாங்க, உங்கள் காலேஜில் உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் பார்ப்பாங்க. ஜோசப் மேலே இருக்க ஒரு தனி அபிஷேகத்தை பார்த்தாங்க, டேனியல் மேலே இருக்க ஒரு தனி அபிஷேகத்தை பார்த்தாங்க. அது மாதிரி ஊழியமாக இந்த ஊழியத்தில் என்னவோ இருக்குப்பா அப்படின்னு பார்க்க வருவாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் மேலே என்னவோ இருக்குதுன்னு பார்க்க வருவாங்க. நீ காலேஜில் படித்தா உன்ட்ட ஏதோ ஒரு விஸ்டம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்கில்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? வாங்கிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். அப்புறம் பாருங்கள், லுக் அண்ட் see for everyone is coming. இப்போ நான் எப்படி பார்த்தேன், அது ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இது ரெண்டையும் சொல்லிட்டாரு. இது சொல்லுமா அங்கே இருந்துச்சா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, லுக் அண்ட் see for everyone is coming. இதுனா என்ன தெரியுமா, ஒரு செடி விதைச்ச உடனே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் சொல்கிறேன் மேர்சிட்ட, இங்கே வைக்காத மேர்சி, ஆனால் மேலே ஒயர் இருக்குது அது இடிக்கும்னு. என்னப்பா ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்களா எப்படின்னு? வைக்கிறோமா வைக்கலையா? எங்கள் பக்கத்து வீட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா, வச்ச உடனே ஒரு பக்கம் இப்படி ஆங்கிளாக வளர்த்தாங்க. நாடா இவங்க இப்படி வச்சுருக்கிறானுங்க. நீங்கள் இப்போ கூட எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பாருங்கள், அந்த மரம் இப்படி வளர்ந்துருக்கும். ஏன்னா அவர் ஏன் அந்த பக்கம் தள்ளிட்டாருன்னா இந்த பக்கம் ரோடுன்னு. இப்போ அது அழகாக அப்படி வளர்ந்து நிற்கிது. ஃபோர்காஸ்ட். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐயோ இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மெட்ரோ வந்துடும், சரி ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் இங்கே வந்துடலாம். நான் எப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள்லாம் என்ன ஆக போகிறீங்கன்னா பிஸி ஆகிடுவீங்க. நீங்கள்லாம் இப்போ எப்படி இருப்பீங்கன்னா, அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேரை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்படிப்பட்ட பீப்புளாக இருக்க போகிறீங்க HOA மினிஸ்ட்ரீஸில். ஆமென். அது மாதிரி லுக் அண்ட் see for everyone is comingனா, உன் காலேஜில் நீ இப்படி தான் இருப்ப, உன் வேலை ஸ்தலத்தில் நீ இப்படி தான் இருப்ப, இப்படி தான் நீ பார்க்கணுமா உன்னை. ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் டேலண்ட், நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்கில், கர்த்தரோட மகிமை உன் மேலே இருக்குது. ப்ளஸ் அவர் வார்த்தை விதையாய் உனக்குள்ளே இருக்கிறது, அது இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்தே தீரும்.
புரிஞ்சா இல்லையா? அப்புறம் பாருங்க, your eyes will shine and your heart will thrill with joy. இந்த மாதிரி உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாராங்க கர்த்தர். அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், உன்னை உயர்த்துகிற விதம், உன்னை ஆச்சரியமாக வைக்கிற இடம், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உன் ஐஸ் கண்ணில் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தெரியுமா தெரியாதா? தெரியும். இனிமேல் உங்கள் முகத்தில் தெரியுன்ற கர்த்தர். ஆமென். உங்கள் ஹார்ட்டெல்லாம் த்ரில்லாக வச்சுருப்பாராம். மினிஸ்ட்ரிக்கு பாருங்கள், for merchants from around the world will come to you. They will bring you the wealth of many lands. இந்த மினிஸ்ட்ரிக்கு இது நான் வேலை செஞ்சால் எப்படி எடுத்துப்பேன்னு சொல்லட்டுமா? ஆமாம், என் கம்பெனி வந்து ஃப்ரெஞ்சும் ஜாப்பனீஸும் மிக்ஸான கம்பெனி. ஃப்ரெஞ்சுதும் ஜாப்பனீஸோட வெல்த் எனக்கு வரும்னு வேணான்னு. இது எடுக்காது யார் கையில் இருக்குது? ஆமாம் ஆமாம், இது ஓகே, இது சர்ச்சுக்கு அப்படின்னு உட்காந்திங்கன்னா என்ன ஆகும்? புரிஞ்சாலே இது இப்படி விதை வீசும்போது ஒருத்தன் என்ன பண்ணோம், அது எனக்குன்னு எடுத்துக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்புறம் பாருங்க, vast caravans of camels will converge on you, the camels of Medians and Ephah. The people of Sheba will bring gold and frankincense and will come worshipping the Lord. கோல்டுலேருந்து எல்லா வெல்த்தும் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாமே தேடி வருன்றார் கர்த்தர். ஆமாம், அப்படி தாங்க. இப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ பேரோட ஃபேமிலிஸ்லாம் வந்து இப்போ அப்ராடில் வேலை செய்கிறாங்க. என்ன சொல்கிறாரு தெரியுமா? அங்கே இருக்கிற சொத்தை உறிஞ்சிட்டு வந்துடுவீங்கன்றார் கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமாம், இப்படி தான் எடுத்துக்கணுன்ற நான் வாக்கு தத்தத்தை. புரிஞ்சா உங்களுக்கு? ஆமாம். அப்புறம் பாருங்கள், the glory of Lebanon will be yours, the forest of cypress, fir and pine to beautify my sanctuary, my temple will be. இதை வாசிக்குமா நான் அப்படியே யோசித்தேன், என்ன ஆண்டவரே பயங்கர காஸ்ட்லி வுட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு. இப்போயே நம்ம சர்ச் வுட்டு ஃபினிஷில் இருக்கா இல்லையா? அப்போ வராதா? ஆமே. அப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்றாருன்னா, நீ அப்படி ஏறெடுத்து பார் அப்படின்றார். அப்ராஹாமை கூப்பிட்டு போய் நட்சத்திரத்தை பார்த்து இப்படி தான் உன் சந்ததி உண்டாகும்னு பார் அப்படின்றார். நான் சொல்லும்போது எங்க அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணணும்? பார், உன் எதிர்காலத்தை பார், உன் குழந்தைங்க வாழ்க்கையை அப்படி பார், உன் குடும்பம் அப்படித்தான். எதனால ஆகும் தெரியுமா? இதெல்லாம் நம்மனால இல்லைங்க, நம்மனால இல்லை, கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார் உங்களை. புரிஞ்சுதா உங்களுக்கு? கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா தினேஷ் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யம் வரும், செழிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸில் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென் ஆமென். ஸோ என்னன்றாரு, எவனான மினிஸ்ட்ரிஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ போ, எந்த சர்ச் வேணால் போய் பாரு, நீ உலகத்தில் போய் இந்த மாதிரி ஒரு குட்டி ஷெட்டை போய் எடுத்துப்பார், அந்த ஷெட்டை இந்த ஷெட்டை கம்பேர் பண்ணு, இது ரிச்சஸாக தான் இருக்கும்னாரு கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? இந்த இடத்துக்கு இது பெரிய விஷயம் தானே. அப்போ இது பெருசாகும் போது அப்படி தான் இருக்கும். ஆமென் ஆமென். அப்படி ஏறெடுத்து பார் அப்படின்றார் கர்த்தர். அப்புறம் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எப்போதும் உங்களை ஏதாவது வாதிக்க பண்ணவங்களையோ இல்லை பிரச்சனை பண்ணவங்களையோ அவர் மறக்கிறது இல்லை. த டிசெண்டன்ஸ் ஆஃப் யுவர் டார்மெண்டர்ஸ் வில் கம் அண்ட் பவுலோ பிஃபோர் யூ. உங்களை எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ண பிசாசாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவங்கள கர்த்தர் உங்கள் கைக்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென். பாருங்க, இப்போ இது ஊழியத்துக்கு எடுத்துக்கணுன்னா எப்படி நான் எடுத்து பண்ணேன், இவெல்லாம் போய் ஊழியம் பண்ணி என்ன பண்ண போகிறான், அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு போகிறேன், முட்டாள்தனமாக விட்டு போயிருக்கான்றவன் வந்து இங்கே தான் பவ் பண்ண வைப்பாரான். எவ்வளோ பேருக்கு புரியுது? Those who despise you will kiss your feet, they will call you the city of the Lord. அதனால் என்னன்னா, இவங்கெல்லாம் இயேசு ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களை நினச்சவங்க, இதெல்லாம் ஆண்டவர்னு போய் இவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு நினச்சவங்க, இவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட பவ் பண்ண வைப்பாராம். பவுன்னா இப்படி வந்து குமியறது கிடையாது, கொஞ்சம் எனக்கா ஜெபம் பண்ணுமா, இதுதான் என்னது, இது பேர் என்னது, பவ் பண்ண வைக்கிறது. இவங்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்கப்பா அப்படின்னு சொல்ல வைப்பாராம். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமென். அப்புறம் பாருங்கள், தோ யூ வேர் ஒன்ஸ் டிஸ்பைஸ்ட். ஆமாம், இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் இருந்தாலும் யூ வில் பி அ ஜாய் ஆஃப் ஆல் ஜென்ரேஷன். எவ்வளோ பேருக்கு புரியுது? பாருங்கள், இப்போவும் பாருங்கள், ஒரே ஒருத்தனால அந்த வம்சமே மாறி இருக்கும். கரெக்டாக? இந்த நீங்கள் இப்போ இந்த உலக ரீதியாக சொல்லணுன்னா சினிமா ஆக்டர்ஸ்லாம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி அவன் வந்து ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டான்பான், இவனுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி கர்த்தர் சொல்கிற உங்களை நிமித்தம் உங்கள் ஜென்ரேஷனே மாறப்போகுதுன்ற. எவ்வளோ பேர் இதை வாங்கிக்கிறீங்க இன்றைக்கி? உங்கள் கொள்ளு பேரனுங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பானுங்க, என் தாத்தானால தாண்டா இதுன்னு. ஆமே, அது மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெல்கியெல்லாம் தாத்தா ஆகும்போது அவன் கொள்ளு பேர சொல்லுவான், மெல்கின்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தார், அந்த தாத்தானால தான் நாங்கள் இப்படி ஆகிட்டோன்னு. அந்த மாதிரி
புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? நான்லாம் அப்படித்தாங்க பார்க்குறேன். இப்படி இப்படி வார்த்தை வாங்கிட்டா நான் என்ன தெரியுமா நினைப்பேன், சுனில் ஜார்ஜ் தாமஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவரால் தாங்க நாங்கள் இப்படி மாறினோம் அப்படின்னு ஆயிட்டான்னு நினச்சிக்குவேன் நான். எவ்வளோ பேர் அப்படி இன்றைக்கி விதையை வாங்கி போட்டுக்கிறீங்க? ஆமேன் ஆமேன். பாருங்கள், இதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா நான்? இந்த மாதிரி ஆண்டவர் ஆக்குவாரா ஆக்கலையான்னு நான் சொல்லட்டுமா? பாருங்கள், டிஜிஎஸ் தினகரன் சாலை அப்படின்னு யார் அவர்? ஒரு மேன் ஆஃப் காட். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அடையார் சாலை, அது என்ன கிரீன்வேஸ் சாலைன்னு இருந்த சாலையை டிஜிஎஸ் தினகரன் சாலைன்னு மாற்றினார். இன்றைக்கி அவங்க பேராங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது என்னானுவாங்க பாருங்க. இப்போ நான் முதல்ல கிராமத்தில் ஒரு வீடு வாங்கி நாங்கள் கட்டுறோன்னா அது மேபி சொல்லலாம் இது சுனில் சாலைன்னு சொல்லலாம். எஸ்டாப்ளிஷ் ஆகி கூடுவாஞ்சேரி ஹைவேன்னு இருக்கிறத ஹெவனானத் மினிஸ்ட்ரிஸ் ஹைவேஸ்னு பேரை மாற்றுறாங்கன்னா அது அது அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஹெச்ஓஇ சாலைன்னு மாற்றிட்டாங்கன்னா இந்த ஹைவே நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் எடுத்துக்கிறீங்க? ஆமேன். இப்படி தான் வாங்கிக்கணுன்றார் கர்த்தர். இப்போ இவ்வளோ போல்டாக இங்கேருந்து நான் சொல்கிறேன் ஹெச்ஓஇ சாலைன்னு மாறும்னு, இவன் ஒருத்தன் சொல்லிட்டானேன்னு பண்ணிடுவார் அவர். எவ்வளோ பேருக்கு புரியுது? அவருக்கு யார் வேணுமா தெரியுமா? நான் ஆக்குவேன்னு நான் சொல்ல, என் கர்த்தர் இருக்கிறனால அதை ஆக்குவேன்னு சொல்கிறேன். எவ்வளோ பேருக்கு புரியுது? அப்போ அவருக்கு எது தெரியுமா அவருக்கு பெரிய விஷயம்? எனக்காக ஒருத்தன் அப்படி வைராக்கியமாக நிற்கிறான் பாடுறா, அவனுக்காக நான் நிற்பண்டான்றாரு கர்த்தர். எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமே. அப்படி ஆக்குவாராம் உங்கள் பேரை. சொல்கிறாரு, உன் சூரியன் இனி அஸ்தமதிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா, உன் துக்க நாட்கள் முடிந்து போன்னு கர்த்தர் சொல்கிறாரு இன்றைக்கி உங்களுக்கு. ஆமே. இதை அப்படியே வாங்கிக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? அப்புறம் பாருங்கள், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும். நான் எடுத்துக்கிட்டேன், என் பிள்ளைங்க ஹெவனானத் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் நீதிமான்கள் தான். ஆமேன். என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள். பூமியை சுதந்திரிக்கிறதுனா என்ன? போகிற இடம்லாம் சக்ஸஸ், கால் வைக்கிற இடம்லாம் விக்ட்ரி, காலேஜில் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்தெல்லாம் நீங்கள் ஷைன் ஆவீங்க. புரியுதா இல்லையா? நான் நட்ட கிளைகளும், நான் வச்ச ஒரு மரத்தையே நான் அடிக்கடி பார்க்குறேன். அவர் நட்டின மரமா ஒன்று ஒன்றும் கிளைகளுமா விட்டுருவாரா? மேய விட்டுருவாரா? வேற எதையாவது வந்து கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமாய் இருப்பார்கள். நீங்கள் தான் அது. ஆமேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த தாதியமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில்னா என்ன? விதை. எவ்வளோ பேருக்கு புரியுது இது ஒரு விதைன்னு? தீவிரமாய் நடப்பிப்பேன். விதைன்றார் கடைசியில் இது இந்த வாக்குத்தத்தம். எவ்வளோ பேருக்கு புரியுது? எவ்வளோ பேர் நம்புறீங்க இப்படி ஆயிரும் நாங்கள்? எவ்வளோ பேருக்கு கிங்டம் பிரின்சிபல் புரிஞ்சிச்சு இன்னைக்கு? எவ்வளோ பேர் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல இனி ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறீங்க? ஆமேன் ஆமேன். பாருங்கள், இது எப்படிங்க வேலை செய்யும்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு உடம்பு வலி இல்லை சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், ஃபினான்ஷியல் இதெல்லாம் கூட கொஞ்சம் நம்மளால் ஹேண்டில் பண்ணிட முடியும். நகை கூட வச்சு தப்பிச்சு வந்துடுவீங்க, கடன் வாங்கி தப்பிச்சு. ஆனால் இந்த சிக்னஸ் மட்டும் இந்த வார்த்தையை எடுக்க வச்சிரும். இங்கே பாருங்கள், அது எப்படிங்க? இப்போ பை ஸ்ட்ரைப்ஸ் யூஆர் ஹீல்டுன்னு நான் உள்ள விதைன்னு இப்போ கான்செப்டாக எடுத்துக்கிட்டேன் நான். ஆண்டவர் வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஆனால் வலிக்குது, வலி இருக்குது. இப்போ நான் உங்களை வேறு பிரித்து பார்க்க சொல்கிறேன் இல்லையா? அது எப்படி திடீர்னு காலையில் சரியாகுன்றீங்க அப்படின்னு ஆண்டவர் இப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. நல்லா கவனிங்க. Mark 4:26-20. Jesus also said, the kingdom of God is like a farmer who scatters seed on the ground. புரிஞ்சிச்சா எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. Night and day while he sleep or awake, the seed sprouts and grows, but he does not understand how it happens. இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா? அது எப்படி ரிசல்ட் கொடுக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ விதை இதை ரெண்டும் செப்பரேட் பண்ணி நிற்க கற்றுக்கிட்டேன்னா நீ தூங்கினா கூட அது ரிசல்ட் கொண்டு வருன்றார். ஜெபிக்கணும்னு இருக்கிறாராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார்த்தையில் நிற்கிற மாதிரி ஒரு வல்லமை எதுக்குமே கிடையாது. ஏன்னா வேர்ட் இஸ் காட். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? அம்மா இது எப்படி நடக்குங்க, கவலையே படாது, அது உன் வேலை இல்லைன்றார். விதை போட்டு யாராவது அங்கே நினச்சிட்டு இருக்கிறீங்களா அது எப்படி முளைக்கும்னு? ஒரு சில விதையெல்லாம் பார்த்தா கல் மாதிரி இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஆனால் முளைச்சி வெளில வரும். கர்த்தர் சொல்கிறாரு அது உன்னால் கண்டே பிடிக்க முடியாதுன்றாரு. நம்ம ஃபோக்கஸ் எங்கே தெரியுமா பிசாசு கொண்டு போவான்? இங்கே நிறுத்துவான். எப்படி ஆகும் நீயே சொல்லு. மனசில் வச்சுட்டு வார்த்தையை பிடிச்சிருந்தா நாளைக்கு சுகமாயிருமா? இந்த கட்டி மறைஞ்சிருமா? கர்த்தர் என்னன்றாரு? அது உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இப்போ என்ன பண்ணணும்?
அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகக்கூடாது. அதனால தான் ஒரு சிக்னஸ் டிசீஸை போய் ஆராயவே கூடாது. ஃபஸ்ட்டு ஆராய வைக்கிறதே பிசாசு தான். உனக்கு அந்த நாலேஜை க்ரியேட் பண்ணி விட்ருவான். சிக்னஸ் டிசீஸோட நாலேஜ், சிம்டம்ஸோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவான். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா பேட்டரியில் ஆயிரும், ரெண்டுக்கும் பேட்டரியில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீ ரெண்டையும் செப்பரேட் பண்ணி நிறுத்தணும். ப்ளஸ் என்ன பார்க்க போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு கட்டி இருக்குதுன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வார்த்தை என்னது, சீடு இப்படின்னு இருக்க. இப்போ பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா, சீடெல்லாம் இருக்கட்டும், ஓகே நீ பார்த்துக்கோப்பா, அது எப்படி மறையும். இப்போ நீ என்ன சொல்லணும், வார்த்தை சொல்லுது, அது எனக்கு தேவை கிடையாது. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஒரு ஃபார்மர் விதைச்சா அது ஸ்ப்ரவுட் ஆகி வெளியில் வர்றது யாரோட வேலை, ஃபார்மரோட நாலேஜா, அது அந்த வேலையை செய்யுமா, இந்த சீடு இந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். சீடு என்னது, வார்த்தை, வேர்டு. கிரவுண்டு எது தெரியுமா, உங்களுடைய ஹார்ட். இந்த இருதயத்திலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுதுன்னு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் விதை எங்கே போட்டிருக்கிறீங்க? இப்போ இந்த ரிசல்ட்டை கொண்டு வர்றது எது தெரியுமா, விதையை நீங்கள் போய் பூமியில் போட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம், நாலேஜபிளாக நினைக்கிறோம், சீடு கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் வேர்டு என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சீடு கொண்டு வரலப்பா, அந்த சீடு போட்டோன்னா ஏர்த்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுதான் அதை. எவ்வளோ பேருக்கு புரியுது? பாருங்கள் வசனம் பாருங்கள். The earth produces the crop on its own. இப்போ உங்கள் இருதயத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியுமா? நீங்கள் வேணால் போயிட்டு எல்லாம் அந்த மைண்டை தான் இந்த சயின்டிஸ்டெல்லாம் வந்து இருதயன்றாங்க. நீங்கள் போய் மைண்டு கெப்பாசிட்டின்னு சும்மா போட்டு பாருங்கள், அவனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லைன்னு. இங்கேருந்து 3ல் போய் இறங்கிட்டாங்களா, இறங்கலையா? ஏன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே உட்காந்து பண்ண முடியும்னு நினச்சிருக்கிறான், அவ்வளோதான் கெப்பாசிட்டி. பறக்க வைக்க முடியுமா? ஏஏ 380 500 பேரை உட்கார வச்சுட்டு மேலே போகுது, நினச்சிட்டான் ஒருத்தன் முடியும்னு. கெப்பாசிட்டி, ஹியூமன் கெப்பாசிட்டி. அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, எர்த் உங்கள் இருதயத்துக்கு ஒரு வல்லமாக இருக்கான். என்னன்னா, இந்த இருதயத்தில் என் வார்த்தையை தூக்கி போட்டேன்னா என்ன தெரியுமா ஆகும், இது மோடம் மாதிரி, இன்டர்நெட் மோடம் மாதிரி இங்கேருந்து புறப்படுதான் ஒரு சில கிரியைகள். அந்த கிரியை என்ன பண்ணோன்னா, இங்கே போடணும், நீ அங்கே போவ, ரைட் டைம் போவ, அங்கே ஒரு சக்ஸஸ் வரும். இங்கே போவ, இங்கே ஒரு காரியம், இங்கேருந்து என்ன தெரியுமா சொல்லும், அந்த இருதயம் சரியாயிருச்சு உனக்குன்றோம். எவ்வளோ பேருக்கு புரியுது? விசுவாசம் அப்படி தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த கான்செப்ட் தெரியாமல் இருந்தால் என்ன ஆகும்னா, உன்னால் நம்பவே முடியாது. என்ன இவர் நம்பு பயப்படாதன்றது வலிக்கிறவனுக்கு தானே தெரியும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ இந்த கான்செப்டோடு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இப்போ என்ன தெளிவு வரும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி சரியாகும், எப்படி நான் அப்படி ஆவேன் இப்படி ஆவேன்லாம் யோசிக்கிறது உன் வேலை கிடையாது. உன் வேலை என்ன தெரியுமா, இது சீடு, கர்த்தர் வார்த்தை ஒரு சீடு, அது உன் இருதயத்தில் போட்டால் இந்த ரிசல்ட் கொண்டு வர்றதும் யார் தெரியுமா, இருதயமும். அது கர்த்தருடைய வேலையும், உங்கள் வேலை கிடையாது. எவ்வளோ பேருக்கு புரியுது? எவ்வளோ பேர் இன்றைக்கி கிளியராக இருக்கிறீங்க? ஆமேன். ஸோ எவ்வளோ பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க இதுக்கெல்லாம்? ஆமாம், நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா நீதிமான் துட்செய்திக்கு பயப்படாது இருப்பானா. நம்ம எந்த துட்செய்திக்கே பயப்பட தேவையில்லை. ஹெல்த்து, சிக்னஸ், டிசீஸு, பாவர்ட்டி எதுக்குமே நம்ம கர்த்தர் வார்த்தையாக நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமாம், இந்த வார்த்தையை பிடித்து நிற்கிறவனுக்கு ஜெயம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஃபெயிலியர் பார்த்துருக்கோன்னா, இன்றைக்கி எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க ஃபெயில் ஆனது இந்த மாதிரி காரணம்லாம் மிஸ் பண்ணனால? என்ன, நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய காரியம், அதுக்கு எனக்கு தெளிவு கிடச்சிருக்குது. இனிமேல் நான் மிஸ் பண்ண விட மாட்டேன். அந்த முடிவுக்கு எவ்வளோ பேர் வரீங்க? ஆமேன். அதுதான் இன்றைக்கி விக்ட்ரியே நமக்கு. பிசாசுக்கு தோல்வி. என்னடா இவன் ஐயோ கண்டுபிடிச்சிக்கிட்டானுங்களே இவனுங்க, புரிஞ்சா இல்லையா? பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, ஜெபிக்கிறேன். உட்காந்தே பரவாயில்ல, இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா, இவ்வளோ பெரிய ஒரு ரெவலேஷன் நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நீங்கள் ஏன் இதை கொடுத்துருக்குறீங்கன்னா, இப்படி தான் ஆக்க போகிறேன் உங்கள் ஒவ்வொருத்தரையும். உங்கள் வாழ்க்கையெல்லாம் நான் இப்படி பெரிய மாற்றம், இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறேன். இப்படியாக நான் ஒரு விதைகளாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் என் வார்த்தையை. இந்த விதையை எடுத்து உன் இருதயத்தில் போட்டு இதை நீ காத்துக்கொள், பொறுமையோடு காத்துக்கொள், இதனுடைய பலனை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறபடி உன்னை நான் அப்படியாக உயர்வாக வைப்பேன், ஆசீர்வாதமான இடத்துல வைப்பேன், சுகத்தை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், ஜெயத்தை கொடுப்பேன், எல்லாத்தையும் உயர்த்தி வைப்பேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயும் வைப்பேன்.
ஆண்டவரே, நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னபடி இந்த சத்தியங்களை கொடுத்து போதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் சொல்லுகிறேன்ப்பா, வந்தவர்கள் எல்லாம் பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஜெயம். இந்த நாள் நீ வந்தது நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள் நீ வந்தது நல்லது. நீ அசைக்கப்படாதவனாக இருப்பாய். நீ துச்செய்திக்கு பயப்படாதவனாக இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.